Okay. Now it is not coming on live program, but anyhow, we will conduct the class. Assuming it will be broadcasted, and after recording, I will upload it to the YouTube because there is some problem. It is not connecting live. Anyhow, we will conduct the class and we will, after recording, we will upload it. Okay. Jupiter School of Vedic Astrology in கோச்சார பலன்கள் சாப்டரில் இன்று 5வது லெசன் ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, இப்படிப்பட்ட சனி சஞ்சாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாருக்குமே கெடுதல் தான் நடக்குமா? நல்லதே நடக்காதா? உதாரணமா சனிக்கு ஏழரை சனி 7.5 வருஷம், அஷ்டம சனி 2.5 வருஷம் 10 வருஷம், அர்த்தாஷ்டமி 2.5 வருஷம் 12.5 வருஷம், அண்ட் தென் கண்டச்சனி ஒரு 2.5 வருஷம் 15 வருஷம். ஸோ ஒரு ரவுண்டு சனி வர்றதுக்கு 30 வருஷம், 30 வருஷத்தில் பாதி ரவுண்டு 15 வருஷம் நம்ம கஷ்டம்தான் அனுபவிக்கணும். அது யாருமே தப்ப முடியாது. ஆனால் எல்லா சனியோடைய சர்க்கிள்லையும் எல்லாருக்குமே எப்போதுமே கஷ்டம் நடக்கிறது இல்லை. 30 வருஷம் வாழ்க்கையில் 15 வருஷம் முழுக்க முழுக்க கஷ்டம்னு சொன்னால் அப்போ எங்கேருந்து எழும்பவே முடியாது, தலை தூக்க முடியாது. அதில் 7 வருஷத்துலேயே 12வது ராசியில், ஜென்ம ராசியிலேருந்து 12வது ராசியில் வரும்போது ஒரு சிலருக்கு ஒரு சில காலங்களில் நன்மைகள் நடக்கும். பொதுவாக சனியை 3 விதமாக பிரிப்போம். முதல் ரவுண்டு வர்றது முதல் 7.5 வருஷம், இரண்டாவது 7.5 வருஷம், மூன்றாவது 7.5 வருஷம். அந்த முதல் 7.5 வருஷங்கிறது சில சமயங்களில் நாம் பிறந்த காலத்தில் நடக்கும், அல்லது பிறந்து சிறிது காலங்களில் 1 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் அது மாதிரி கூட நடக்கும். அந்த பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய முதல் சனி 7.5 வருஷம் முழுமையாக நம்ம அந்த ஜாதகர் அனுபவிப்பது இல்லை. மோஸ்ட்லி பெற்றோர்களுக்கு தான் அந்த ஒரு தீவிரமான பலன்கள் போய் சேரும். ஏன்னா 12 வயது வரையிலையும் பிறந்த குழந்தையின் பலன்கள் பெற்றோர்களின் திசாபுக்தி அந்தரங்களை முன்னிறுத்தி தான் நடக்கும். முதல் 4 வருஷம் தாயின் ஜாதகப்படி அவர்களுக்கு குழந்தைக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவுகள் எப்படி இருக்கும், நன்மை தீமைகள் எப்படி நடக்கும் என்பதை பொறுத்து மாறுபடும். குழந்தையின் 5வது வயதிலிருந்து 8வது வயது வரை தகப்பனாரின் திசாபுக்தி காலங்களையும் நன்மை தீமைகளையும் அதற்கு தகுந்தபடி இந்த 2வது பகுதி குழந்தையுடைய லைஃப் அமையும். 3வது பகுதி 9லிருந்து 12 வயது வரை குழந்தை, தாய், தகப்பனார் இந்த 3 பேருடைய கலப்படமான கலவையான பலன்கள் தான் நடக்கும். ஆக அந்த ஜாதகரின் பலன் அந்த ஜாதகருக்கு டைரெக்டாக போகணும்னா 12 வயது முடிந்திருக்கணும். குரு எந்த இடத்துல பிறக்கும்போது இருந்தாரோ அதே இடத்துல
அவர் வரணும். அப்பதான் அந்த குழந்தைக்கு அதனுடைய பலாபலன்கள் அந்த குழந்தைக்கு ஏற்படும். முதல் காலத்தில் முதல் சனி முதல் சுற்று வரும்பொழுது மோஸ்ட்லி பெற்றோர்களுக்குத்தான் போகும். அப்படியே இந்த குழந்தைக்கு எதனா ஒரு வகையில் பாதிக்குதுன்னு சொன்னால் அது உடல் பாதிப்பு தான் அந்த குழந்தைக்கு ஏற்படும். ஜென்ம சனியில் வரும்பொழுதுதான், அதாவது ராசியில் எந்த ராசியில் சனி இருக்கிறதோ அந்த ராசியில் சனி சஞ்சரிக்கும் பொழுதுதான் அந்த குழந்தைக்கு உடல்நல கோளாறு ஏற்படும். அதுதான் அந்த குழந்தைக்கு தெரிய போகின்ற ஒரு விஷயம். சில சமயங்களில் ஒரு 4 வயது 5 வயது அல்லது ஒரு 6 வயது என்ற நிலையில் ஏழரை சனி ஆரம்பிக்கிறது என்றால் 7.5 ஆறும் 13.5 வயசு வந்துடும். அப்போ அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு வகையில் எறும்பு கடிக்கிற மாதிரி அதனுடைய இம்பேக்ட் தெரிய ஆரம்பிக்கும். பட் மோஸ்ட்லி பெற்றோர்களுக்கு தான் அதனுடைய பலன் போகும். இரண்டாவது சுற்று சனியினுடைய பொங்கு சனின்னு சொல்லுவோம். முதல் சனியை மங்கு சனின்னு சொல்லுவோம். இரண்டாவது சனியை பொங்கு சனி என்று சொல்லுவோம். மூன்றாவது சனியை போக்கு சனி என்று சொல்லுவோம். இதில் மிக கொடூரமானது போக்கு சனிதான். மங்கு சனி என்பது ஜாதகர் அறிய மாட்டார். அவர் பிறந்த காலத்திலேயே சனி இருக்கும்பொழுது 12வது ராசியில் சனி இருக்க பிறந்து விட்டால் 7 வருஷம் 7.5 வருஷம் வரலையும் அப்பா அம்மா தான் கஷ்டப்படுவாங்க. இவருக்கு ஒன்றுமே தெரியாது. 7 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. சனி கஷ்டப்படுத்துறாரு, குரு கஷ்டப்படுத்துறாரு அப்படிங்கிற விஷயமே தெரியாது. அந்த பொங்கு சனி காலத்தில் இந்த சனியினுடைய ஒரு கணிசமான பலன் அந்த ஜாதகருக்கு ஏற்படும். அது எந்த வயதில் வேணாலும் 20 வயதில் இருக்கலாம், 30 வயதில் இருக்கலாம், 35ல் இருக்கலாம், 25ல் இருக்கலாம். வாழ்வின் நடுப்பகுதியில் அந்த பொங்கு சனி வரும். அந்த காலத்தில் இந்த 12வது ராசியில் எந்த ராசியில் சந்திரன் இருக்கிறதோ அதுக்கு 12வது ராசியில் சனி கிரகம் வரும்பொழுது ஓரளவுக்கு அவர்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பலவித மாற்றங்கள் ஏற்படும். வேலை கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். சொந்த ஊரிலே வேலை செய்பவர்களுக்கு வெளியூரிலே வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். சிலருக்கு வெளிநாட்டில் வேலை செய்வதற்கு கூட சந்தர்ப்பம் கிடைக்கும். அதே சமயத்தில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய குடும்பஸ்தார்கள் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போகிறதும் உண்டு. கல்யாணம் ஆகி ஒரு 4-5 வருஷத்தில் எப்போ புட்டுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு, எப்போ கோர்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த வெர்ஜ் ஆஃப் செப்பரேஷன் இருக்கிற சமயத்தில் 12ஆம் இடத்துல சனி வந்துச்சுன்னா நிச்சயமாக கோர்ட்டுக்கு தான் போவாங்க. பிரிவினை ஏற்படும். உறவை விட்டு பிரிய வேண்டிய அவசியம் ஏற்படும். நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய அவசியம் ஏற்படும். ஒருவித பிணக்குகள் ஏற்படும். ஆனால் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் இருக்கும். அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. காலபுருஷனுடைய தத்துவப்படி ஜீவனாதிபதியே சனி கிரகம், லாபாதிபதியும் சனி கிரகம். ஸோ லாபத்தையும் ஜீவனத்தையும் கொடுக்கக்கூடிய காரக கிரகமாகிய சனி ராசிக்கு 12ஆம் இடத்தில் வரும்பொழுது நிச்சயமாக ஒரு பிரயாணத்தையும், எப்போதும் இருந்த இடத்திலிருந்து மாறுபட்ட இடத்தில் இருக்கக்கூடிய நிலையும், உறவினர்களை பிரியும் நிலையும்,
அந்த பிரிவு என்பது நல்லதற்காகவும் இருக்கலாம், தீமைக்காகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு சிலர் வெளிநாடுகளில் இப்போது தற்காலத்தில் போய் வேலை செய்கிற மாதிரி இருக்கிற ஒரு நிலை இருக்கிறதுனால அவர்கள் குடும்பத்தை பிரிந்து செல்லக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலை இருக்கும். ஆனால் பொருளாதாரத்தில் அப்படி செய்தால்தான், சென்றால்தான் நாம் கணிசமான அளவு பொருளாதாரத்தில் முன்னேற முடியும் என்ற ஒரு நிலையும் ஏற்படலாம். அந்த வகையிலும் 12வது ராசி பொங்கு சனியில் கலப்படமாக இருக்கும். ஜென்மச்சனி 12வது ராசியில் நிச்சயமாக உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உடல் உபாதைகள் ஏற்படும், அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களில் வயதானவர்களை இழக்கக்கூடிய நிலை ஏற்படலாம். பலவிதமான உபாதைகள் ஏற்படும். இந்த பொங்கு சனி என்பது நம்மளுடைய மார்பிலிருந்து வயிறு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு மனித ஏரியாவில் இயங்கக்கூடிய ஒரு பீரியட் தான் அந்த பொங்கு சனிங்கிற 7.5 வருஷம். மங்கு சனி என்பது சிரசில் இருந்து செயலாற்றக்கூடிய சனி. சிரசுன்னு சொன்னால் நம்மளை உருவாக்குனது பெற்றோர்கள், அவங்களுக்கு தான் அது போய் சேரும். நமக்கு தெரியறது கொஞ்சமாக இருக்கும். ஓரளவுக்கு மங்கு சனி என்பது ஒரு 10 வயசில் வந்துட்டுனாக்கா அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அது சிரசில் இருந்து அந்த 7.5 சனி நடைபெறுவதால் மன கஷ்டம், மனதில் நிம்மதி இல்லாமல் இருப்பது, பெற்றோர்களை பிரிந்திருப்பது, பெற்றோர்கள் படும் கஷ்டத்தில் கலந்து கொள்வது, அதில் பங்கெடுப்பது, இதெல்லாம் நடக்கும். இந்த பொங்கு சனி காலத்தில் மார்பிலிருந்து அடி வயிறு வரையில் இருக்கக்கூடிய ஒரு லைஃப்ல எவ்வளவு பிரச்சனை இருக்குமோ அது எல்லாமே அதில் இருக்கும். அது லைஃப்ல முக்கியமான நேரத்தில் வரும். அது பொங்கு சனி என்பது படித்து கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் பெற்றதுக்கு அப்புறம் சம்பாதிக்கக்கூடிய நேரத்தில் இந்த பொங்கு சனி வரும். பொங்கு சனி காலங்களில் பொருளாதாரத்தில் மேன்மையுற்றவர்கள் பல பேர், அதே சமயத்தில் கஷ்டத்தை அடைந்தவர்களும் சிலர் உண்டு. அதே சமயத்தில் பொங்கு சனியில் 2வது ராசியில் வரும்பொழுது குடும்பத்தில் சில குழப்பங்கள், பொருளாதார பிரச்சனைகள், மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அடுத்தது 3வது சனியாகிய போக்கு சனி காலத்தில் மங்கு சனி தலையிலும் பொங்கு சனி வயிற்று பகுதியிலும் போக்கு சனி என்பது கால் பகுதியிலும் அமையும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 50-60 வயது கடந்திருப்பார்கள் மோஸ்டா. அப்படி வரும்பொழுது அவர்களுக்கு ருமாட்டிசம், முழங்கால் வலி, மூட்டு வலி, அவர்கள் செல்லும் பாதை, ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடலில் இருக்கக்கூடிய அவயவங்கள், என்னென்ன அவயவங்கள் பிரச்சனை வருது, அந்த அவயவங்களுக்கு ரிப்பேர் என்ன பண்ணலாம். இப்போ எல்லா அவயவங்களுக்கும் ரிப்பேர் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் ரிப்பேரே கிடையாது. இர்ரிப்பேரபிள் பார்ட்ஸ் தான் நம்ம மனிதர்கள்ட்ட இருந்துச்சு. இப்போ எல்லா பார்ட்டுமே ரிப்பேரபிள், எக்ஸப்டு இந்த மூளையை தவிர. இன்னும் கொஞ்ச காலத்தில் நம்ம பேர பிள்ளைங்கள்லாம் வாழக்கூடிய காலங்களில் அந்த மூளையில் இருக்கக்கூடிய ஒரு மேட்ரையும் ரீப்ளேஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு ஒரு வசதி வாய்ப்புகள் வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆனால் நாம் பார்க்க போகிறதில்ல. அப்படி தான் தெரியுது.
ஸோ இந்த போக்கு சனியில், இந்த மூன்று சனியில், மங்கு சனி, பொங்கு சனி, போக்கு சனியில், இந்த மூன்றாவது போக்கு சனியில் தான் அதிகமான கஷ்டத்தை மனிதர்கள் அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. அதற்கு காரணம் முதுமை. முதுமையில்தான் மூன்றாவது சனி வரும். சரியான சமயத்தில் சரியான ஒரு மருத்துவ உதவி கிடைக்கவில்லை என்றால் அது மரணத்துக்கும் வழிவகுக்கக்கூடிய ஒரு சில நிலை ஏற்படும். மரணம் இல்லை என்றாலும் மரணத்துக்கு சமமான வேதனை தரக்கூடிய உறவில் பிரிவினைகள், சொத்து பிரிவினைகள், சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், அடிதடி குத்துவெட்டு, பங்காளிகளுக்குள் பிரச்சனை, இப்படி பல சோதனைகள் நிச்சயமாக ஏற்படும். அது எப்படிப்பட்ட சோதனை வரும், யாராருக்கெல்லாம் சோதனை வரும் என்பதை பொறுத்து, யாராருக்கெல்லாம் சோதனை வரும், எப்படிப்பட்ட சோதனை வரும் என்பது ஒரு சில விஷயங்களை பொறுத்துதான் அமைகிறது. பொதுவாக இந்த அஷ்டவர்க்கம் என்று ஒரு கணக்கீடு முறை இருக்கின்றது. அந்த அஷ்டவர்க்கத்தில் இப்போ ஏழரை சனின்னா சந்திரனுடைய ராசி ஒன்று, சந்திரனுக்கு முந்தைய ராசி 12வது ராசி, அடுத்த ராசி 2வது ராசி, இந்த மூன்று ராசிகள். அர்த்தாஷ்டம சனியினால் சந்திரனிலிருந்து 4வது ராசி, கண்ட சனி என்றால் சந்திரனிலிருந்து 7வது ராசி, அஷ்டம சனி என்றால் சந்திரனிலிருந்து 8வது ராசி. இந்த ராசிகளில் சனியின் அஷ்டவர்க்கத்தில் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட பரல்கள் இருந்தால் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பிரச்சனைகள் வரும். அந்த அஷ்டவர்க்க பரல்கள் என்பது சுமாராக ஒரு 28 பரல் தான் வரும் மொத்தமாக சனி கிரகத்துக்கு. ஸோ ஒரு ஒரு ராசியிலையும் 3 3 நாவல 12 ராசியில் 12 3 36 வரணும். அதை விட கம்மியாக தான் இருக்கும் அவருக்கு மொத்தமே. அதனால் 3 பரல் இந்த சனி டிரான்சிட் ஆகக்கூடிய ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, அஷ்டம சனி, இந்த பாவங்களில் 3 அல்லது மேற்பட்ட பரல்கள் இருந்தால் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய பலன்கள் ஏற்படும். அப்படி இல்லாமல் 3க்கு குறைவாக 2 பரல்களோ ஒரு பரலோ அல்லது பரலே இல்லாமல் இருக்கக்கூடிய ராசிகளோ சனியின் பிரபாவத்தை அனுபவிக்க வேண்டிய ராசிகளில் சனி சஞ்சரிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ராசிகளில் 2, 1, 0 போன்ற பரல்கள் இருக்க பிறந்தவர்கள் அந்தந்த ராசிகளில் சனி சஞ்சரிக்கும் பொழுது இந்த 2, 1, 0 என்ற நிலையை யார் யார் பெற்றிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த சனியின் உபாதைகள் ஒரு மடங்கு அதிகமாகத்தான் இருக்கும். 3 பரல் இருக்கக்கூடியவர்கள் அனுபவிக்கக்கூடியதை ஒரு மடங்கு என்று வைத்தால் 2 பரல் இருக்க வேண்டியவர்கள் இருப்பவர்கள் அதை போல 2 மடங்கு கஷ்டத்தை அனுபவிக்கலாம். ஒரு பரல் மட்டும் இருப்பவர்கள் அதை போல 3 மடங்கு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி வரும். ஒரு சிலர் 0 பரல் இருக்கும். அந்த நிலையில் இருப்பவர்கள் 0 பரல் இருக்க பிறந்தவர்கள் அந்த ராசியில் சனி சஞ்சரிக்கும் பொழுது அந்த ராசி ஏழரை சனியில் ஒரு பகுதியாகவோ அஷ்டம சனியாகவோ அர்த்தாஷ்டம சனியாகவோ கண்ட சனியாகவோ அமைந்து விட்டால்
மிகவும் பலமான கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படும். சரி, இந்த சனியின் பிரபாவங்கள் சஞ்சரிக்கும் காலத்தில் எதை கொண்டு நாம் முன்னையே தெரிந்து கொள்ள முடியும்? அப்போ ஒரு 30 வருஷத்துல 15 வருஷத்துல நல்லதே நடக்காதா? எப்போ அந்த நல்லது நடக்கும்? கஷ்டங்கள் நடக்கும், கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது நிதர்சனம். அது எவ்வளவு இன்டென்சிட்டி, எவ்வளவு பலம் வாய்ந்தது அப்படிங்கிறது ஒருவருக்கு இன்னொருவர் மாறுபட்டு தான் இருக்கும். ஒரு மனிதர் போல இன்னொரு மனிதர் பிறப்பதில்லை. அவரவர்களுடைய கர்ம பலனை பொறுத்து, அவரவர்களுடைய நிலையை பொறுத்து, சனியின் ஆதிபத்தியத்தை பொறுத்து, அவர் இருக்கக்கூடிய பலவித நிலைகளை பொறுத்து அது மாறுபட வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது. சரி, அப்படி பார்த்தோம்னா திசாபுக்தி அந்தரம் மேஜர் போர்ஷன் ஏதோ ஒரு திசை நடக்கும். ஏழரை சனி எந்த சனி நடந்தாலுமே ஏதோ ஒரு திசாபுக்தி நடக்கும். அந்த திசாபுக்தியில் நன்மை நடக்கக்கூடிய திசாபுக்தியாக இருந்தால் அந்த சமயத்தில் ஏழரை சனியோ அஷ்டம சனியோ கண்ட சனியோ அர்த்தாஷ்டம சனியோ நடந்தால் சனி என்பது கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கோச்சாரம். ஆனால் திசாபுக்தி என்பது நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு திசாபுக்தியாக அமைந்துவிட்டால் இரண்டுக்கும் பேலன்ஸாக இருக்கும். திசாபுக்தி நற்பலன், கோச்சார பலன் கஷ்டம் கொடுக்கக்கூடிய பலன், இரண்டுக்கும் சமம் ஏற்படும். அந்த கஷ்டம் கொடுக்கக்கூடிய சனியின் கோச்சார பலன்கள் இந்த தசாபுக்தியுடைய சுப பலன்களுடன் கலந்து ஒரு சமமான பலனை அவர்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அது ஓரளவுக்கு நல்ல விஷயம். இப்போ திசாபுக்தின்னு சொன்னால் சனி தேச சுக்கிர புக்தி, சுக்கிர தேச சனி புக்தி, சுக்கிர தேச புதன் புக்தி, புதன் தேச சனி புக்தி, சனி தேச புதன் புக்தி, குரு தேச சந்திர புக்தி, செவ்வாய் தேச குரு புக்தி, அதே போல சூரிய தேச குரு புக்தி. திசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் உள்ள உறவு முறை, நைசர்கிக சம்பந்தம், பஞ்சதா சம்பந்தம், இவைகளை மூலமாக திசாநாதன் புத்திநாதன் இருவருமே நன்மை தரக்கூடிய ஆதிபத்தியம் பெற்று இருந்தால் அந்த சமயங்களில் நிச்சயமாக திசாபுக்தி நல்பலனை தரும், நற்பலனை தரும். அந்த காலங்களில் பேரலா சனியுடைய பீரியட் வந்துச்சுன்னு வச்சுங்க, அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி சந்திர எல்லாமே வந்துச்சுன்னா அப்போ பேலன்ஸ் ஆகும். தாங்கக்கூடிய அளவுக்கு, இந்த கஷ்டங்களை தாங்கக்கூடிய அளவுக்கு திசாபுக்தி அந்தரங்களுடைய சுப பலன் நமக்கு ஒரு முட்டுக்கட்டை போடும். சரி, வரக்கூடிய திசாபுக்தி அந்தரம் சனி தேச சுக்கிர புக்தி பதில் சனி தேச சூரிய புக்தி வருதுன்னு வச்சுங்க, செவ்வாய் தேச சனி புக்தி வருதுன்னு வச்சுங்க, சூரிய தேசையில சனி புக்தி வருதுன்னு வச்சுங்க, அதெல்லாம் திசாபுக்தி நிச்சயமா நமக்கு நன்மை செய்யாது. அந்த சமயங்களில் கோச்சாரமும் சனி கிரகம் ஏழரை சனியோ அர்த்தாஷ்டம சனியோ அஷ்டம சனியோ நடந்துவிட்டால் மனிதனின் வாழ்க்கை பெரும் புயலில் அகப்பட்டு சிக்க வேண்டிய நிலை ஏற்படும். அப்படி இருக்கிற காலத்துல அந்த சனி சம்பந்தப்பட்ட ராசியில் அந்த சனி சஞ்சரிக்கும் பொழுது அந்த ராசியில் பரல்களும் 3 பரல்களை விட குறைவாக இருக்கவும் நேர்ந்து விட்டால் கேட்கவே வேணாம், தாங்க முடியாது.
அதே போல சுப பலன் நடக்கக்கூடிய திசாபுக்திகள் நடக்கும் பொழுது 3 பரல் அதற்கு மேற்பட்ட பரல்கள் இருக்கக்கூடிய ராசியில் சனி சஞ்சரிக்க நேர்ந்தால் நிச்சயமாக சனியின் சஞ்சாரம் 7.5 சனியாக இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு சுப பலனை தரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்போ ஒரு சிலருக்கு 7.5 சனி வந்துட்டு போன மாதிரி ஒரு எண்ணம் கூட இருக்காத அளவுக்கு அவர்களுக்கு சுப தன்மை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ திசாபுக்தியும் கோச்சார சனியும் அஷ்டவர்க்க பரலும் சாதகமாக இருந்தால் ஓரளவுக்கு நன்மையான சுபத்தை தரக்கூடிய வேலை வாய்ப்புகள், திருமண வாழ்க்கை, குழந்தை பிறப்பு, புதுசாக வியாபாரம் தொடங்குவது, இது அத்தனையும் சனியின் காலங்களிலேயே பலருக்கு ஏற்படும். அதுவும் ஒரு சில லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு சனி யோகாதிபதியாக அமைந்துவிட்டால், ஜீவனாதிபதியாகவோ கேந்திர திரிகோணாதிபதிகளாகவோ அமைந்துவிட்டால் அவர்களுடைய திசாபுக்தி காலங்களும் மட்டுமல்ல, கோச்சார காலங்களும் கூட ஓரளவுக்கு நல்ல பலனைத்தான் தரும். மற்ற எல்லா லக்கணங்களுக்கும் பொதுவாக தரக்கூடிய சனியின் ஒரு சங்கடமான பலன்கள் இல்லாமல் எந்த லக்னத்திற்கு சனி கிரகம் திரிகோணாதிபதியாகவோ யோகாதிபதியாகவோ சுபபலன் தரும் ஆதிபத்தியம் பெற்று அமைந்துவிட்டால் அவர்களுக்கும் சனியால் வரக்கூடிய துயரங்கள் சிறிது குறைவாகத்தான் இருக்கும். ஒரு சில சந்தர்ப்பங்களில் நான் சொன்னபடி திசாபுக்திகளும் அஷ்டவர்க்கமும் ஆதிபத்தியங்களும் இதெல்லாம் நிறைந்து இருந்துவிட்டால் பெரிய யோகத்தையுமே அந்த சனி கிரகம் தந்துவிடும். சனி கொடுத்தால் யார் தடுப்பர் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சனி கொடுக்கா தடுக்க முடியாது. அவர் கஷ்டத்தை கொடுத்தாலும் யாராலும் தடுக்க முடியாது, சுகத்தை கொடுத்தாலும் யாராலும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகானுபாவர். இந்த சனியின் பிரபாவங்கள், திசாபுக்தி அந்தரங்கள், அஷ்டவர்க்கம், ஆதிபத்தியம் இவைகளை பற்றி பார்த்தோம். அடுத்து இனி ஒரு முக்கியமான குவாலிஃபைட் பிளானட், தகுதி வாய்ந்த கிரகம் என்று கோச்சாரத்தில் ஒரு முக்கியமான ரெஃபரன்ஸ் உண்டு. அது என்னவென்றால், பிறந்த காலத்தில் சூரியனையோ சந்திரனையோ சனி கிரகம் தன்னுடைய பார்வையால் பார்க்க நேர்ந்தால், பிறந்த காலத்தில் சந்திரனையோ சூரியனையோ சனி கிரகம் தன்னுடைய பார்வையால் பார்க்க நேர்ந்திருந்தால், கோச்சாரத்தில் இந்த கிரகம் சனி கிரகம் வலம் வரும் பொழுது 4 ரெஃபரன்ஸ் பாயிண்ட், சூரிய லக்கணம், சந்திர லக்கணம், ஜென்ம லக்கணம், தசம லக்கணம், 4 லக்கணங்கள் உண்டு அனைவருக்கும். ஜென்ம லக்கணம் எல்லாருக்கும் தெரியும். சந்திரன் இருக்கிறது சந்திர லக்கணம், சூரியன் இருக்கிறது சூரிய லக்கணம். பொதுவாக எந்த லக்கணமுமே பவர்ஃபுல்லாக இல்லைன்னா முதல்ல ஜென்ம லக்கணம், இரண்டாவது சந்திர லக்கணம், மூன்றாவது பகுதி தெய்வத்துக்கு சமமான சூரிய லக்கணம். இதையும் மீறி தசம லக்கணம் என்று இருக்கின்றது. அது தசம லக்கணம் என்பது மெரிடியன் என்று சொல்லுவோம். லக்கணத்திலிருந்து 10வது பாவம். அந்த லக்கணத்திற்கும் இந்த முக்கியமான ஒரு பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய கௌரவம், தொழில், நம்மளுடைய செய்கை, நம்மளுடைய கர்ம பலன்கள், நம்மளுடைய அதிகாரம்,
இது அத்தனையுமே தசம லக்னத்தின் மூலமாக நாம் அறியலாம். இந்த 4 லக்னத்தை, லக்னம், சந்திர லக்னம், சூரிய லக்னம், தசம லக்னம், இந்த 4 லக்னங்களையும் எந்த தகுதி வாய்ந்த கிரகமும் கோச்சாரத்தில் சமாகமம் அடையும் பொழுது அல்லது பார்க்கும் பொழுது, சமாகமம் சொன்னா இப்ப சனி கிரகம் வந்து லக்னத்துல போகுது அப்படின்னு சொன்னா அது சமாகமம்னு சொல்லுவோம். அதே போல சந்திர லக்னத்துல போகுதுன்னு சொன்னா அதுவும் ஏழரை சனின்னு சொல்லுவோம். தசம லக்னத்துல சனி டிரான்சிட் ஆகுதுன்னா அதுவும் ஒரு தரமான ஒரு பொசிஷன். அது சனியோடைய டிரான்சிட் எந்த பலனையோ கொடுக்கும். அது நல்ல வகையில் இருந்தால் அந்த பார்வையானது, ஏன் சூரியனையும் சந்திரனையும் மட்டும் நாம் எடுத்துக்கிறோம், எல்லா கிரகங்களும் மற்ற கிரகங்களை பார்க்கறத எடுக்கிறது இல்லைன்னு சொன்னா, நாம இந்த உலகத்துக்கு வருவதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள் தாயும் தந்தையும். தாயும் தந்தையின் நம்மை உருவாக்கும் காலத்தில் அவர்களுடைய தசாபுக்தி அந்தரங்கள், அவர்களுடைய கால வர்த்தமானம் எதை தருகின்றதோ அதுதான் நாம் குழந்தைகளாக பிறந்து அவர்களுக்கு தருவோம். அதே சமயத்தில் கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்களும் தகுதி வாய்ந்த கிரகமாக அமைந்து விட்டால் அந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் லக்கணம், ஜென்ம லக்கணம், சந்திர லக்கணம், சூரிய லக்கணம், தசம லக்கணம் இவைகளில் கிராஸ் பண்ணும்போதும், எந்த டிகிரியில் இதெல்லாம் அமைதோ அதை கிராஸ் பண்ணும்போதும், அதை பார்க்கும் பொழுதும் அதற்குண்டான பலனை தருவார்கள். இப்போ உதாரணத்துக்கு சனி பார்த்துச்சுன்னா கஷ்டம் வரும், செவ்வாய் பார்த்தாலும் கஷ்டம் வரும். ஆனால் குருவோ சுக்கிரனோ புதனோ பார்க்க நேர்ந்து விட்டால் இந்த சுப கிரகங்கள் தகுதி வாய்ந்த கிரகங்களாக அமையும் பொழுது நிச்சயமாக நமக்கு சுபகரமான பலன்கள் கிடைக்கும். இதை பற்றி நம்மளுடைய வகுப்புகளில் சமாகமம் என்ற தலைப்பிலும் இந்த கோச்சார பலன்களிலிருந்து 1, 2, 3, 4 பாடங்களில் எந்தெந்த கோச்சாரங்களில் எந்தெந்த கிரகம் எந்த இடத்தில் எந்த நவாம்சத்தில் யாருடைய திரிகோணத்தில் எப்படி வரும்பொழுது என்னென்ன பலன்கள் உண்டு என்பதை இந்த 4 பாடங்களில் உங்களுக்கு தந்திருக்கின்றோம். இதை பார்க்க சந்தர்ப்பம் இல்லாதவர்கள் மீண்டும் ஒரு முறை கோச்சார பலன்களில் இருக்கக்கூடிய முதல் 4 பாடங்களை திரும்பி ஒரு முறை பார்த்தால் நிச்சயமாக சனி கிரகத்தின் கோச்சாரம் எந்த அளவுக்கு பலன் தரும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இப்போ தாராபலம் என்று ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜென்மத்தாரை, சம்பத்து தாரை, விபத்து தாரை, க்ஷேமத்தாரை, பிரத்யேக் தாரை, சாதனை தாரை, நைதன தாரை, மித்ரு தாரை, அதிமித்ரு தாரை ஆக 9 தாராபலங்கள் உள்ளது. ஒவ்வொரு பாரியாயத்திலையும் 9 நட்சத்திரங்கள் இருப்பது போல, அதே போல 9 நட்சத்திரங்களும் 9 பாரியாயங்கள், 3 பாரியாயங்களாக 9 தாராபலங்களாக அமைகின்றது. இப்போ உதாரணத்துக்கு ஏழரை சனி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஏழரை சனியில் இப்போ பொங்கு சனியில் வந்து சுப நிகழ்வுகளுமே அந்த சமயத்தில் வரும். இப்போ ஒரு 25 வயசில் ஒரு ஏழரை சனி வருதுன்னு வச்சுங்க. அப்போ 25 7.5 32 33 வயசுல தான் முடியும் அது. இப்போ 25 வயசுலேருந்து 33 வயசு வரலையும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணாமல் இருப்பீங்களா? ஒரு பெண் குழந்தையா இருக்கு, அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆ, ஏழரை சனி முடிஞ்சோன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏழரை சனி வரலையும் கல்யாணம் பண்ண வேண்டாம், அப்போ பிரச்சனை பண்ணும். தட்ஸ் நாட் பாசிபிள்.
அதற்காக ஏழரை சனி படைக்கப்படவில்லை, வகுக்கப்படவில்லை. அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த பலனை யாராலும் திருடப்படக்கூடியாத அதனுடைய பலனை முழுமையாக தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் சனீஸ்வர பகவான். சனி கொடுத்தால் யாரும் தடுக்கவே முடியாது, தண்டனையும் தடுக்க முடியாது. அதே சமயத்தில் அவர் கொடுக்கும் ஒரு நற்பலனையும் யாராலும் தடுக்க முடியாது. இப்போ ஏழரை சனியில் முதல் 2.5 ஆண்டுகள் விரயச்சனியாக வரும். அடுத்த 2.5 ஆண்டுகள் ஜென்மச்சனியாக வரும். மூன்றாவது 2.5 ஆண்டுகள் பாதச்சனியாக வரும். இந்த விரயச்சனியாக வரும்பொழுது நீங்க எந்த ராசியில எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் 12வது ராசியில் சனி கிரகம் சஞ்சரிக்கும் பொழுது நிச்சயமாக நைதன தாரை என்ற 7வது தாராபலம் அந்த 12வது ராசியில் இருக்கும். அதே ஜென்ம சமயத்தில் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது ஜென்ம நட்சத்திரம் அந்த ராசியில் கட்டாயம் இருக்கும். பாதசனியில் சனி சஞ்சரிக்கும் பொழுது 3வது நட்சத்திரம் விபத்து தாரை நிச்சயமாக அங்கே இருக்கும். அப்போ நாம் எதிர்பார்க்கக்கூடிய கஷ்டங்கள், துயரங்கள், சண்டை சச்சரவுகள், குழம்ப குடும்பத்தில் குழப்பங்கள், பிரிவினைகள், துயரங்கள், ஆக்சிடென்ட்கள், திருட்டு, கொள்ளை, பெரும் பண நஷ்டம், பொருள் நஷ்டம், வியாபாரத்தில் நஷ்டம், இது அத்தனையும் நடக்க வேண்டிய சந்தர்ப்பம் நமக்கு இருக்கிறது என்றால் அது இந்த 3 நட்சத்திரங்களில் சனி கிரகம் சஞ்சரிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு நடக்கும். விரயச்சனியில் 7வது தாராபலம் நைதன தாரா, ஜென்மச்சனியில் ஜென்ம நட்சத்திரம், ஜென்மச்சனியில் முடிந்தவரை அனைவருக்குமே உடல் உபாதை தான் ஏற்படும். அதுவும் அவர்களுக்கு ஏற்படலாம், அல்லது வயதில் இவருக்கு ஒரு 40 வயசுல பொங்கு சனி வருதுன்னு சொன்னால் வீட்டில் ஒரு பெரியவங்க யாரும் வயதானவர்கள் இருக்கலாம், அவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதை இவர்கள் சமாளிப்பதற்காக இவர்களுக்கு அது பிரச்சனையாக மாறலாம். ஸோ அந்த ஜென்ம சனி என்பது உடல் உபாதை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முழுமையாக பாதிக்கும். பாத சனி என்ற வகையில் 3வது தாராபலம். 3வது தாராபலம் என்பது விபத்து தாரான்னு சொல்லுவோம். அது விபத்து என்பது ஆக்சிடென்ட் ஆனாதான் விபத்துன்னு சொல்றது இல்லை. பொருளாதாரம், குடும்பம் குடும்பம் அமையும் பொழுது ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், இது அத்தனையுமே அந்த 3வது தாராபலத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். இந்த தாராபலத்தை எந்த காரணம் கொண்டாலும் நீங்க ஒரு 2.5 வருஷ காலத்தில் ஒரு நட்சத்திரத்தில் ஒரே ஒரு முறை தான் சனி போயிட்டு வரணும்னு அர்த்தம் இல்லை. அப்படி இருக்காது. மற்ற கிரகம்னா ஒரு ரெண்டா போயிட்டு புஷ்குன்னு அடுத்த ராசிக்கு போயிடும். ஏன்னா 2.5 வருஷம் அந்த ராசியில் இருக்கிறதுனால அந்த 30 டிகிரியில் போய் ஷட்டில் அடிச்சுட்டே இருக்கும். குட்ஸ் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் ஷட்டில் அடிக்கிற மாதிரி முன்னாடி போவோம், பின்னாடி போவோம், வக்கரமாகவும் ஸ்தம்பனமாகவும், ஃபாஸ்ட் ஃபார்வர்டு போவோம், அதிசாரத்துக்கு போவோம், திரும்பி வரோம். இது எல்லாமே நடக்கும். அப்போ உங்களுக்கு நடக்க வேண்டிய சுப காரியங்களை நீங்கள் நடத்தி கொள்ள வேண்டுமென்றால் மறைந்த ஒரு இந்தியாவில் பிறந்த ஒரு மகரிஷி, மறைந்த மாமேதை வி ராமன் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார் அவருடைய புத்தகங்களில்.
ஒன்லி fools வில் obey த பிளானட், வைஸ் men வில் கண்ட்ரோல் த பிளானட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். முட்டாள் தான் கிரகங்கள் அதை பண்ணுதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு உட்கார்ந்திருப்பாங்க. புத்திசாலிகள் அந்த கிரகங்களை தன்னுடைய கைக்குள் கொண்டு அதை ஹேண்டில் பண்ணிட முறைப்படி ஹேண்டில் பண்ணினால் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை குறைப்பது மட்டுமல்ல, நமக்கு வரக்கூடிய லாபங்களையும் சுபங்களையும் பெருக்கியும் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஒரு உதாரணம், இந்த சனி கிரகத்தின் 12வது ராசியில் 7வது நட்சத்திரத்தில் சனி டிரான்சிட் ஆகும்பொழுது எந்த சுப காரியங்களிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. திருமணங்கள் நீங்கள் செய்து கொண்டாலும் அதை சாலம்னைஸ் பண்ணுவதற்கு, அந்த திருமணத்தை நடத்தக்கூடிய காலங்களை இந்த சனி கிரகம் 7வது நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் நடத்தாமல் இருப்பது நல்லது. சார், நான் 6 வருஷமா காதலிக்கிறேன், இன்னைக்கு நான் ஒன்றும் புதுசாக லவ் பண்ணலை, எனக்கு என்ன சார், நான் அங்கே கல்யாணம் பண்ணுறதுல என்ன சார் கஷ்டம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் முன்னாடி தான் காலேஜிட்டீங்களே 7 வருஷம் 6 வருஷம், இந்த ஒரு வருஷம் தள்ளி போகிறதுல என்ன குறைஞ்சி போகுது? 6 வருஷம் பொறுத்த நீங்கள் இன்னும் ஒரு 6 மாதம் பொறுக்கக்கூடாதா? நீங்கள் காதலித்தவர்களாக இருந்தாலும் கூட தம்பதியாக மாறும் கூடிய ஒரு முக்கியமான நேரத்தை, ஒரு சுபகரமான வாழ்க்கையின் ஒரு ஃபவுண்டேஷனை மாற்றக்கூடிய ஒரு திருமண வைபவத்தை அந்த 7.5 சனியில் 12வது ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது, சனி கிரகம் நைதன தாராவில் 7வது நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் அதை நிறைவேற்றாதீர்கள். அதே சமயத்தில் 2வது பாதச்சனியில் 3வது நட்சத்திரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுதும் நிறைவேற்றாதீர்கள். ஒரு கால் அந்த 7வது நட்சத்திரத்திலோ 3வது நட்சத்திரத்திலோ 3 பரல் இருக்கு சார், அதுக்கு மேலே இருக்கு சார், நீங்க தான் பரல் இருந்தாக்கா நல்லது பண்ணணும்னு சொல்றீங்களே, அப்ப ஏன் சார் எனக்கு கெடுதல் பண்ணோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது ஜென்ரல். பொதுவா 12 ராசியில 6 ராசியில போகும்போது தான் இந்த சனியுடைய கோலாட்டங்கள் ரொம்ப பலமா இருக்கும். மற்ற ராசிகளில் சாதாரணமாக தான் இருக்கும். அந்த ராசிகளுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ ஆகும். 3 மேலே இருந்துச்சுன்னா 4 ராசி, 4 பரல் 5 பரல் 6 பரல் இருக்கிற இடங்கள்ல, அந்த இடங்கள்ல சனி சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். ஆனால் 7.5 சனியில் 7வது நட்சத்திரத்தில் 12வது ராசியில் நைதன தாராபலத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது அது 6 பரல் இருந்தாலும் கூட உங்களுக்கு நன்மை பயக்காதையா. தயவு செய்து தவறு செய்யாதீர்கள். சனியை பார்த்து பயப்படுவதனால் மட்டும் சனி நம்மை விட்டுவிட மாட்டார். நீங்கள் புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை நீங்கள் அடைந்தால் நிச்சயம் சனி உங்களை பார்த்து பயப்படுவார். நீங்க ரொம்ப உஷாரா இருக்கீங்க, உங்களை மடக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு வேற இடம் பார்க்க போயிடுவார். பீபிராமனுடைய கூற்றுப்படி நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் நிச்சயமா நீங்க அந்த சனியின் பிடியில் இருந்து தப்பிக்கலாம். அதே போல தாராபலம் இந்த வகையில் உங்களுக்கு ஒரு என்ன நடக்க போகிறது என்பதை முழுமையாக உங்களுக்கு சொல்லிவிடும். சனி விரய சனியில் வருது, 7வது நட்சத்திரத்தில் வருது, அந்த ராசியில இப்போ அந்த நட்சத்திரம் வரும்போது ஒரு 4 பாதத்தில் ஒரு
6 மாதம் 8 மாதம் சனி கிரகம் டிரான்சிட் ஆகும். அந்த 6 மாதம் 8 மாதத்துல ஒரு ஒரு பாதத்திலையும் நகரும் அது. ஒரு ஒரு பாதத்துக்கும் ஒரு ஒரு கக்ஷையா இருக்கு. அந்த கக்ஷையாவில் பரல்கள் இருக்கு. அந்த பரல்கள் வந்து சில இடங்கள்ல 6 இருந்துச்சுன்னா உனக்கு நல்லது செய்யறதோ இல்லையோ கெடுதல் செய்யாம இருக்கிறதுக்கு வேணா முயற்சி பண்ணலாமே தவிர நன்மை நடக்காது. 7வது தாராபலத்தில் நடக்காது. ஆனால் 0 பரல் இருக்கக்கூடிய தாராபலமாகவும் அமைந்து கக்ஷையாவும் 0 பரல் இருந்து விட்டால் நீங்க லவ் பண்ணவங்களை கல்யாணம் பண்ணாலும் சரி, கட்டி வச்சிருக்கிற வீட்டை வாஸ்துபடி கட்டியிருக்கிறதுல நீங்க கிரகப்பிரவேசம் பண்ணாலும் சரி, சனி உங்களை விட்டு வைக்க மாட்டார். இந்த நட்சத்திரங்கள், தாராபலங்கள், இது அத்தனையும் காரக குணம், ஆதிபத்திய குணங்கள், இது அத்தனையும் சீர்தூக்கி பார்த்துதான் இந்த 7.5 சனியில் மற்ற சனியின் ராசிகளில் சஞ்சரிக்கும் போது பலன் எப்படி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில ஜாதகர்களுடைய ஜாதகங்களில் 9 தாராபலங்கள்ல ஏதோ ஒரு தாராபலத்துல சில கிரகங்களே இருக்காது. 2வது தாராபலத்திலேயோ 4லையோ 5லையோ 6லையோ 7லையோ இதுலையோ ஒரு சில நட்சத்திரங்களே இருக்காது. தாராபலத்துடைய ஸ்ட்ரென்த் மட்டும் இருக்குமே தவிர அதுல நட்சத்திரம் இருக்காது. அப்படி நட்சத்திரங்கள், கிரகங்கள், நட்சத்திரங்கள் இல்லை கிரகங்கள், சாரி, அந்த தாராபலங்களில், கிரகங்கள் இல்லாத தாராபலங்களில் உங்களுக்கு கோச்சாரத்தில் கிரகங்கள் வர நேர்ந்தால் நீங்க இன்னும் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊத்திட்டு பார்க்கணும். அதை பிறக்கும் பொழுது எந்த தாராபலத்தில் கிரகம் இல்லையோ அந்த தாராபலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஏரியாவில் உங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்று அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு 2வது தாராபலத்துல சூரியனுடைய தாராபலமாக வருது, அதுல கிரகங்களே இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, இந்த 2வது தாராபலங்கிறது ஒன்று தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம், குடும்பம் அமையாமல் இருக்கலாம், அல்லது குடும்பம் அமைந்திருந்தாலும் குழப்பமாக இருக்கலாம், அல்லது சூரியனுடைய நட்சத்திரம் என்பதால் பெற்றோர்களுடனோ மூத்த சகோதரர் சகோதரிகளுடனோ பங்காளிகளுடனோ சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைக்கு தான் போவேன்னு சொல்லி ஒத்த காலில் நின்று கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 3 கிரேட் 4 ஒவ்வொரு பரீட்சையாக எழுதி ஒவ்வொரு பரீட்சைக்கும் டியூஷன் சென்டரில் போய் நிலத்தை அடமானம் வச்சு வீட்டை அடமானம் வச்சு ஃபீஸ் கட்டி ஒவ்வொரு பரீட்சையாக எழுதி எல்லா பரீட்சையும் கோட்டை அடிச்சிட்டு 35 வயசுல ஒரு அரசாங்க வேலையும் கிடைக்காமலும் போகலாம். ஸோ ஏதோ ஒரு நிகழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில் நடக்கும். இது எல்லாமே சேர்ந்து நடக்காது. அப்படி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தாராபலத்தில் கிரகங்கள் கோச்சாரத்தில் அமையுதுன்னு சொன்னால், டிரான்சிட் ஆகுதுன்னு சொன்னால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் நீங்கள். அப்போ இந்த கிரகங்கள் இல்லாத தாராபலத்தில் நடக்க வேண்டிய நிகழ்ச்சிகள் இப்போ உள்ள நுழைஞ்சிருக்காரு பாருங்க, இவர் மூலமா அது நடக்கும். அப்போ நீங்க உஷாரா இருக்க வேண்டியது அவசியம். ஓகே. அதோட நிறைய ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு தெரியும், அந்த பாதகாதிபதினு ஒன்று இருக்கு. பாதகாதிபதி பாதகாதிபதினா சர லக்னத்திற்கு 11வது ஆதிபத்தியம், ஸ்திர லக்னத்துக்கு 9வது ஆதிபத்தியம், அதே போல உபய லக்னத்துக்கு 7வது ஆதிபத்தியம். இந்த பாவங்களின் அதிபதிகள் பாவ அதிபதிகளாக வருவார்கள். இந்த பாதகாதிபதிகளுடைய வேலை என்னன்னா,
ஆழம் தெரியாம காலை விடுற அளவுக்கு உங்களுக்கு புத்தியை பேதலிக்க வச்சு அகப்பட விட்டுட்டு காலை இழுக்க முடியாம முழிக்க வச்சிடுறாரு. அப்போ இந்த பாதகாதிபதிகளுடைய திசைகள் நடக்குதுன்னு சொன்னா, இப்போ சொன்ன இந்த சனியின் கோச்சாரமாகிய 15 வருஷத்துல எங்கேயாச்சும் பாதகாதிபதி திசை வந்துடுச்சுன்னா எப்படி இருக்கும் கொஞ்சோண்டு யோசிச்சு பாருங்க. சனியே மூளையை குழப்புறது தான். சனியுடைய வேலையே சந்திரனுக்கு நேர் எதிரியானது. சந்திரன் என்பது அமைதியான மனநிலையை கொண்ட ஒரு ஜீவன். அது சனி வந்திருக்குன்னு சொன்னா மனநிலை நிலைவாக இருக்காது. மனநிலையே நிலையா இருக்காது, மாறிக்கொண்டே இருக்கும். சாதாரணமாக மனமே ஒரு குரங்கு, அது தாவிட்டே தான் இருக்கும், நிலைக்காது. அதே சமயத்துல பாதகாதிபதியா வரக்கூடிய திசைநாதனும் புத்திநாதனும் இப்போ ஒரு லக்கணம் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும், ராசி வேற இடத்துல இருக்கும். அப்ப லக்கணத்துக்கு ஒரு பாதகாதிபதி உண்டு, ராசிக்கு ஒரு பாதகாதிபதி இருக்கா? இப்போ யாருடைய திசை? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரிஷப லக்கணத்துல பிறந்திருக்கீங்க, அப்போ சனி வந்து உங்களுக்கு பாதகாதிபதி. கரெக்டா? மிதுன ராசியில பிறந்திருக்கீங்க, மிதுன ராசிக்கு வந்து பாதகாதிபதி வந்து குரு, 7ஆம் இடத்துக்குடையவன். ரிஷப லக்னத்துக்கு 9ஆம் இடம் சனி, மிதுன ராசிக்கு 7ஆம் இடம் குரு. இப்போ ஒருத்தருக்கு 7.5 சனி நடக்கும்போது சனி தசை குரு புத்தி நடக்குதுன்னு வச்சுங்க. திசா புத்தி அதாவது பாதகாதிபதியுடைய திசை, லக்கணப்படி பாதகாதிபதி திசையுடைய திசை, ராசிப்படி பாதகாதிபதியுடைய புத்தி, ரெண்டுமே பாதகாதிபத்தியம். சனி தசை குரு புக்தி. ஆனா நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, சனி தசை குரு புக்தி எல்லாருக்குமே நல்லது தானே செய்யுது சார், நமக்கு நல்லது தான் சார் செய்யும். செய்யும் சார். நீங்க வந்து ரிஷப லக்னத்திலையும் மிதுன ராசியிலையும் பிறக்காம இருந்திருந்தா அவங்களுக்கு செய்யும். நீங்க மாறி பிறந்திருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி செய்யும்? பாதகாதிபதியின் திசையில் லக்கணப்படியோ ராசிப்படியோ ஒரு பாதகாதிபதியுடைய திசையில் மற்ற பாதகாதிபதியின் புத்தி இருக்க நேர்ந்து விட்டால் அந்த திசையில எந்த சுப காரியங்களும் நடந்தவே முடியாது. அனைத்தும் துயரங்களாகவே முடியும். ஒரு சிலருக்கு ராசியும் லக்னமும் ஒண்ணா இருக்கும். அப்போ ஒரே ஒரு பாதகாதிபதி தான். ராசிப்படி லக்னப்படி தனித்தனியா கிடையாது. அவங்க புண்ணியம் பண்ணவங்க. அதை தான் சொல்லுவாங்க, லக்னத்துல சந்திரன் இருந்தா தெய்வ பிறவின்னு சொல்லுவோம், தெய்வ அம்சம் புரிந்தவர்கள்னு சொல்லுவோம். மனிதர்களாக பிறந்த தெய்வங்களாகிய ராமருக்கும் கிருஷ்ணனுக்கும் லக்னத்திலே சந்திரன். அவர்களுக்கு ஒரே ஒரு பாதகாதிபதி தான். தசை புத்தி வரவு வராது. அப்போ இப்படிப்பட்ட காலங்களில் திசா புக்திகளும் பாதகாதிபதியுடைய திசா புத்திகளாக அமையாமல் இருக்க வேண்டும். அதையும் பார்த்து நீங்கள் சுப காரியங்களை நடத்தலாம். இப்போ இந்த 7.5 சனியில விரய சனியில 7வது நட்சத்திரத்துல இவ்வளவு கஷ்டம் நடக்குமா சார்? ஏன் சார் நீங்க ரீலா விடுறீங்க, ரொம்ப புருடா விடுறீங்களா சார் அப்படின்னு யாரோ கேட்குற மாதிரி என் காதுல விழுது. நான் ஒன்றும் புருடா விடல. நடந்த விஷயங்களை, உங்களுக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்காம இருக்கணுங்கிற எண்ணத்துல கெட்டதாக இருந்தாலும் அதை உள்ளது உள்ளபடியே உங்களிடம் கூற வேண்டும் என்பதற்காகத்தான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். எச்சரிக்கை.
சரி. இப்போ நான் ஒரு உதாரண ஜாதகம் காமிக்கிறேன். 2016 மே மாசம் ஒரு ஜாதகர் வந்து கேட்குறார், சார் நான் இன்னார வந்து காதல் பண்றேன், இது கல்யாணம் பண்ணிக்க போறேன், இது ஒத்து வருமான்னு கேட்டார். நான் சொன்னேன் எல்லாம் ஒத்து வராது, உங்களுக்கு பொருத்தம்லாம் இல்லை, இந்த ஆள் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். சார் நாங்கள் லவ் பண்ணிட்டோம், நாங்கெல்லாம் மனசு விட்டு பழகிட்டோம், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே வராது, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னாங்க. சரிங்க உங்க இஷ்டம், நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 2016 டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி அவங்க கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. மே மாதம் வந்து கேட்டாங்க, வேண்டான்னு சொல்லிட்டேன். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி கல்யாணம் பண்ணிட்டாங்க 2016. எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நான் வாயால் சொல்கிறத விட அந்த சார்ட்டில் போட்டு உங்களுக்கு காமிச்சேன்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஜாதகனுடைய ஜாதகம் அவர்கள் திருமணம் செய்த காலங்களில் அது வந்து உடனே தெரியாது. அவங்க கேட்டது மே மாதம் 2016, அவங்க டிசம்பர் 2016 கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ தான் திரும்பி வந்தாங்க. எப்போ? 2025. எதுக்கு வந்தாங்க? அது எதுக்கு வந்திருப்பாங்கன்னு சொல்லி இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போகிறேன். அந்த ஜாதகத்தை உங்கள்கிட்ட போட்டுறோம். இப்போ வேண்டான்னு சொன்னாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ண நாள் எப்படி இருக்குன்னு அதுவும் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். இப்போ 2025 வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருப்பாங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும். இப்போ அந்த உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு சார்ட் தெரியுதா? யாராச்சும் கை காட்டுங்க தெரியுதான்னு சொல்லி. ஓகே தெரியுதா? ஓகே ஃபைன். இது மகர லக்னம், 2ல் சனி, 5ல் கேது, 10ல் குரு, புதன், சுக்கிரன், 11ல் சூரியன், ராகு, செவ்வாய், 12ல் சந்திரன். இப்போ மகர லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்குடைய சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கு. பாதகஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சூரியன், பாதகாதிபதி செவ்வாய், இடையில ராகு இருக்கு. அப்போ ராகுவும் சூரியனும் ஒன்றா இருக்குன்னா கிரகணம். கிரகண மாசத்துல பிறந்திருக்காங்கன்னா ராகு கேதுகள் 100% பலமாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது முதல் தர யோகாதிபதியாகிய சுக்கிரன் 10ல் இருக்கு. பாக்கியாதிபதியாகிய புதன் 10ல் இருக்கு. 3ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய குரு 10ல் இருக்கு. 3 சுப கிரகங்களும் 10ல் இருக்கு. ஆனால் சுவாதி நட்சத்திரத்தில் போயிடுச்சு. சுவாதி நட்சத்திரம் எங்க இருக்கு? சுவாதி நட்சத்திரத்துக்குடைய அதிபதி ராகு இந்த ராசியிலேருந்து 2வது ராசியில் இருக்கார். அப்போ இந்த சுப கிரகங்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தின் அதிபதி இங்கேருந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த 3 கிரகங்களுக்கும் திசாபுக்திகள் பலம் இல்லாமல் போயிடுது. அடுத்தது இந்த ராகு சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் இடையில இருக்கு. நாம் நிறைய ஜாதகங்களில் பார்த்துருக்குறோம். பாபகர்த்திரி யோகம், அதில் டிகிரி வைஸ் பாபகர்த்திரி யோகம். அந்த டிகிரி வைஸ் பாபகர்த்திரி யோகம்னா ஒரே ராசியில் 2 கிரகங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கிரகம். ஒரு பக்கம் இன்னொரு கிரகம், இன்னொரு பக்கம் வேற கிரகம். 2 பேரும் டிகிரியில் வேற வேற இடத்துல இருக்காங்க, ஆனால் ஒரே ராசியில் இருக்காங்க. இந்த பாபகர்த்திரி யோகம்
மற்ற பாவகர்த்திரி யோகத்தை விட ரொம்ப மோசமானது. இப்போ பாருங்க, இது வந்து 18th நவம்பர் 1993 ஏதோ ஒரு டைமு, திண்டிவனம் ஏதோ அவங்க பிறந்த ஏதோ ஒரு பிறந்த டேட்டாஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றம் செய்யப்பட்டு அந்த விஷயத்தை மட்டும் உங்களுக்கு உணர்த்துவதற்காக மாடிஃபை செய்த ஜாதகம் இது. உண்மைக்கு அந்த விஷயத்தை சொல்வதற்கு மட்டுமாக மாடிஃபை பண்ணப்பட்ட ஜாதகம். இப்போ அவங்க கல்யாணம் பண்ணது எப்போன்னா, இங்க பாருங்க, மேரேஜ் ஆஃப் சாம்பிள் நம்பர் 2 டிசம்பர் 1 2016. டிசம்பர் 1 2016. சனி எங்க இருக்கு பாருங்க, கேட்டை நட்சத்திரத்தில் சனி டிரான்சிட் ஆகுது. தனுசு லக்னத்தில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. லக்னம், புதன், சந்திரன் மூணுமே மூல நட்சத்திரத்தில் இருக்கு. சுக்கிரன் உத்திராடத்தில் இருக்கு. செவ்வாய் திருவோணத்தில் இருக்கு 22 டிகிரியில். கேது சதய நட்சத்திரத்தில் இருக்கு. ராகு பூரத்தில் இருக்கு. குரு அஸ்த நட்சத்திரம் 22 டிகிரி 44 நிமிஷத்தில் இருக்கு. இப்போ இதில் என்ன விசேஷம்னு சொன்னால், அவங்க பிறந்தது என்ன நட்சத்திரம்? யாரும் பார்த்தீங்களோ? பார்க்கல. உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம். அவங்க பிறந்தது உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம். இதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ பாருங்க, உத்திராட நட்சத்திரத்திலேருந்து எத்தனையாவது தாராபலம் கேட்டை நட்சத்திரம்? யார் சொல்லுவீங்க? உத்திராட நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் எத்தனையாவது தாராபலம்? எனிபடி? சார் ஏழாவது தாராபலம் சார். தாராபலம் ஏழாவது சார். தாராபலம். ஏழாவது தாராபலம் நைதன தாரா. ஐதான் சார். இப்போ நான் பொருத்தம் இல்லைன்னு சொன்னோம், அதோட பொருத்தம் இல்லைன்னு விட்டுட்டு போயிருக்கலாம். அட கல்யாணம் பண்றது நல்ல நேரத்திலாச்சும் பண்ணியிருக்கலாம். அதுவும் பண்ணல. இப்போ 93ல் பிறந்திருக்காங்கன்னா 2016 வரும்போது எத்தனை வயசு இருக்கும்? 23. ஆ? 23. 23 24 வயசு இருக்கும். அப்போ 24 வயசுல வந்து 7th சனி வருதுன்னாக்கா இது வந்து எத்தனாவது சனி? பொங்கு சனி. பொங்கு சனி. பொங்கு சனியில் திருமணமாகி இருப்பவர்களே பிரிந்து போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படக்கூடிய ஒரு நிலையில் 7th சனியில் 12வது ராசியில் சனி டிரான்சிட் ஆகும்போது நைதன தாராவில் சனி டிரான்சிட் ஆகும்போது திருமணம் பண்றாங்க. இப்படி திருமணம் பண்ணும்போது அது நிலைக்குமா? நிலைக்காது. இப்போ போன் சனி 44% அஸ்தமனம் ஆயிருக்கு. இந்த சனி கிரகம் இந்த திருமணமான லக்னம், இந்த ஜாதகருடைய ராசி, இது இரண்டுக்கும் பாபகர்த்திரி யோகம். ஒரு பக்கத்தில் சூரியனும் சனியும், இன்னொரு பக்கத்தில் செவ்வாய். உலகத்தில் இருக்கக்கூடிய 3 மகா பாவிகளும் 2 ராசிகளை அமைஞ்சு பாபகர்த்திரி யோகத்தை உருவாக்கியிருக்காங்க. ஓகே, சரி, இதுவாச்சும் போகட்டும். இப்போ அந்த ஜாதகர் மகர லக்னத்தில் பிறந்திருந்தார்.
உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருந்தாரு. மகர லக்னத்துக்கு சனி யாரு? லக்னாதிபதி. எங்க இருக்கு? பாதக ஸ்தானத்துல இருக்கு. கரெக்டா? இப்ப பாருங்க எவ்வளவு பரல் இருக்குன்னு பார்க்கலாம். கல்யாண காலத்துல பாருங்க, இது 31 ஆகஸ்ட். இது இல்ல, 2016 டிசம்பர். டிசம்பர் 1. ஓகே. 7:50. ஏழு 51, டிசம்பர் 1 2016 7:51. இது கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கக்ஷயா. பாருங்க, சனி கிரகம் கார்பியோ ராசியில 4 பரல் பெற்றிருக்கு. 3 பரலுக்கு மேல இருக்கு. நல்ல ராசி தான். ஆனால் அன்னைக்கு கல்யாணம் பண்ற அன்னைக்கு டிசம்பர் மாசம் 1ஆம் தேதி 0 பரல் இருக்கு. சந்திரனுடைய வர்க்கத்துல சனியுடைய பரல் இருக்கு. சந்திரன் யாரு? மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சந்திரன் யாரு? 7ஆம் இடத்துக்குரிய சந்திரன். 7ஆம் இடத்து அதிபதியோடைய வர்க்கத்துல 0 பரல் இருக்கு. லக்னாதிபதி. கொடூரமான நேரம். எல்லாமே தவறு. சில சமயங்களில், சில நேரங்களில், சில மனிதர்கள் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அதுபோல ஒரு சில நேரங்களில் ஒரு சில மனிதர்கள் இப்படிதான் நடக்கிறாங்க. இது உண்மையில் நடந்த நிகழ்வு. திருமணம் செய்கிறது ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவோம். ஆயிரங்காலத்து பயிரா இருந்தாலும் கூட இந்த மாதிரி அறவேக்காட்டுத்தனமா சமைச்சு சாப்பிட்டோம்னா என்னத்துக்கு ஆகும்? பிரயோஜனப்படுமா? அதோட பாருங்க, இந்த கல்யாண நாள்ல செவ்வாய் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளானட். செவ்வாய் யாரு? மகர லக்னத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு பாதகாதிபதி. லக்னத்துல வந்து உட்கார்ந்துருக்கு மகர ராசியில. இப்படி திருமணம் செய்து எப்படி வாழ முடியும்? சரி, இப்ப சொல்லுங்க. 2025 ஆகஸ்ட் மாசம் அவங்க திரும்பவும் வந்திருக்காங்க என்கிட்ட. எதுக்கு வந்திருப்பாங்க? டைவர்ஸ் பண்ணிக்கிறதுக்காக. அவ்வளவுதான், வேற வழி இல்ல. இப்ப பாருங்க என்ன திசை புக்தின்னு பாருங்க. அந்த 2016ல இது பிறந்த ஜாதகம். இதுல டிசம்பர் மாசம் 2016ல
என்ன திசா புத்தின்னு பார்க்கணும். இப்ப பாருங்க, ராகு தசை ராகு புக்தி 4/12/2015 2018 ஆகஸ்ட் வரையிலையும் ராகு தசை ராகு புக்தி. சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு பிறந்திருக்கும் போது சூரியனும் செவ்வாய், சூரிய தசை செவ்வாய் புக்தி. ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது ஜாதகம். பிறந்தது நட்சத்திரம் உத்திராடம். சூரியனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய புக்தி. சூரிய திசை செவ்வாய் புக்தி. பாதக ஸ்தானத்தில் பாதகாதிபதி கூடயே அஷ்டமாதிபதி இருக்கு. அப்போ இவங்க பிறந்த அன்னைக்கே இவங்களுடைய ஜாதகம் குறிக்கப்பட்டிருக்கிறது. இவங்களுடைய வாழ்க்கையில் அஷ்டம பாவமும் பாதகாதிபத்தியமும் சேர்ந்து பலவிதமான சிக்கல்களை உருவாக்கப் போகின்றது. இவர்கள் பிறந்திருக்கக்கூடிய நேரம் கிரகண மாசத்தில். இப்போ அது போகட்டும். சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு ராகு தசையெல்லாம் ரொம்ப அருமையான தசை, 4வது தசை. ஆனால் சுய புக்தி ராகு தசை எந்த நற்பலனும் செய்யாது. அது மட்டும் இல்லை, சூரியன் செவ்வாய் 2 கிரகங்களுக்கு இடையில் பாபகர்த்திரி யோகம், டிகிரி வைஸ் பாபகர்த்திரி யோகத்தில் இந்த ராகு அமைஞ்சிருக்கு. 18 வருஷமும் இவங்களை பிரட்டி எடுத்துரும். இப்படிப்பட்ட விதியில் இருப்பதினால்தான் வேண்டாம் என்று சொல்லியும் விரயச்சனியில் 7வது நட்சத்திரத்தில் 4 பரல்கள் அந்த ராசியில் இருந்தாலும் கூட 0 பரல் இருக்கக்கூடிய நேரத்தில் சனி டிரான்சிட் ஆகக்கூடிய நேரம் பார்த்து திருமணம் செய்யக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எப்போவுமே இந்த விருச்சிக ராசியில 3 பாவக்கிரகங்கள் இருக்க பிறந்தவர்கள், திரும்பவும் சொல்றேன், விருச்சிக ராசியில 3 பாவக்கிரகங்கள் இருக்க பிறந்தவர்கள் 2 பாவகிரகங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பாவகிரகத்தினுடைய திசாபுக்தி அந்தரங்களில் எந்த சுபகாரியங்கள் செய்தாலும் அது சுப பலனை தராது. டிகிரி வைஸ் பாபகர்த்தி யோக டிகிரி வைஸ் பாபகர்த்திரி யோகத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக திசை நன்மை பயக்காது. அதனால் அது சிரமத்தில் அமைந்துவிட்டது. 25ல் அவங்க சொன்ன மாதிரி டைவர்ஸுக்கு போகிறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இதிலிருந்து அப்படின்னு சொன்னால் ஒன்றே ஒன்று தான். ஏழரை சனியில் 4 பரல் இருந்தாலும் 3 பரலுக்கு மேலாக இருக்கக்கூடிய நிலை இருந்தாலும் செய்யக்கூடிய நேரத்தில் 0 பரல் இருக்கக்கூடிய நிலையில் சனி டிரான்சிட் ஆகும் பொழுது, 7வது தாராபலத்தில் நைதன தாரையில் டிரான்சிட் ஆகும் பொழுது எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது. ஆனால் திருமணமே செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இது என்ன காரணம்? அந்த செவ்வாய் பாதகாதிபதி சனி அந்த ராசியில், விருச்சிக ராசியில் டிரான்சிட் ஆகுது. பாதக ஸ்தானத்தில் டிரான்சிட் ஆகுது. பிறந்த காலத்தில் பாதகாதிபதி பலம் பெற்ற கிரகமாக இருக்கிறது, அஷ்டமாதிபதியுடன் சேர்ந்திருக்கின்றது. ஸோ பாதகாதிபதிகள் இடையில் சேர்ந்து விட்டால் அது மிகவும் பலம் பெற்றுவிடும். கொடூரம் பல மடங்கு பெருகிவிடும். அதனால் 16ல் கல்யாணம் ஆகி 28ல் 25ல் 9 வருஷம் கழிச்சு வாழ்க்கையில் எந்த சுகமும் பெறாமல் பிரிகின்றார்கள். ஆனால் 7ரை சனியில், இந்த பொங்கு சனியில், இந்த 0 பரல் இல்லாத இடங்களில் அவர்கள் தேர்ந்தெடுத்து
நைதனதாரா இல்லாமல், கேட்டை நட்சத்திரம் இல்லாமல், ஆ, விசாக நட்சத்திரம் இருக்கின்றது, அனுச நட்சத்திரம் இருக்கின்றது. விசாக நட்சத்திரமும் அனுச நட்சத்திரத்தில் சனி கிரகம் டிரான்சிட் ஆகும்போது அவர்கள் திருமணம் செய்திருந்தால் இந்த நிலை ஏற்படாது. ஆனாலும் கூட 4 பரல் தான் இருக்கு. 8 பரல் இருக்க வேண்டிய ஒரு ராசியில 4 பரல் தான் இருக்கு. அப்போ விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரத்துல ஒரு பரல் இல்ல. அப்போ அனுஷத்திலையும் விசாகத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு 13, இது ஒரு 3, 16 டிகிரி 40 நிமிஷம். 16 டிகிரி 40 நிமிஷம்னா 15 டிகிரிக்கு 4 பரல், 16க்கு 5வது பரல் இருக்கலாம். அங்க 5 பரல் இருக்கு. அந்த 5 பரல்ல ஏதோ ஒரு பரல்ல 2 பரல்ல 0 இருக்கலாம், கேட்டையில இருந்த மாதிரி. அந்த அனுச நட்சத்திரத்திலேயோ விசாக நட்சத்திரத்திலேயோ நீங்க சனி டிரான்சிட் ஆகும்போது திருமணம் செய்தால் நைதனதாரை வராது. ஆனால் பரல் இல்லாத கக்ஷயாவில் சனி டிரான்சிட் ஆகும்போது நீங்க இந்த அனுச நட்சத்திரத்திலேயோ விசாக நட்சத்திரத்திலேயோ திருமணம் பண்ணினாலும் பிரச்சனை தான். ஆனால் இந்த அளவுக்கு வராது. நைதனதாராவில் சனி டிரான்சிட் ஆகும்போது நடந்த ஒரு சுபகாரியத்திற்கு தரக்கூடிய இந்த விபரீத விளைவு வராது. ஆனால் பரல் இல்லாத மற்ற நட்சத்திரங்களில் சனி டிரான்சிட் ஆகும்போது கூட விரயச்சனியில் அதனுடைய பலனை நீங்கள் நன்மை பெற்றதாக அமைய வேண்டுமென்றால் விசாக நட்சத்திரத்திலும் அனுச நட்சத்திரத்திலும் பரல் இருக்கக்கூடிய கக்ஷயாவில் சனி டிரான்சிட் ஆகிற சாலம் பார்த்து நீங்கள் திருமணம் செய்தால் பிவி ராமன் சொன்ன பழமொழிக்கு நீங்கள் உதாரணமாக இருப்பீர்கள். ஒன்லி ஃபூல்ஸ் ஒபே த பிளானட், வைஸ் மென் கண்ட்ரோல் த பிளானட். நீங்க பிடிச்சு தூக்கி வைக்கிறது இல்லை, கிரகங்கள் தானா போயிட்டே இருக்கு. பஞ்சாங்கத்தை பார்த்தா எவ்வளோ நாளில் எந்த நேரத்தில் எந்த மணி கணக்கில் இந்த கக்ஷாவிலேருந்து அந்த கக்ஷாவில் போகுதுன்னு தெரிஞ்சிடும். எந்த கக்ஷயாவில் பரல் இருக்கோ அந்த கக்ஷயாவில் போகணும், அவ்வளோதான். இப்போ பாருங்க, அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இது அந்த ஜாதகருடைய ஜாதகம். இது 2 பரல் தான் இருக்கு. அப்போ விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் இதில் எதுலையுமே பரல்கள் சரியா இருக்காது. 8வது ராசி 2 தான் இருக்கு. அனுச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம்னா 1, அதுலேயும் பரல் இல்லை. அனுஷத்துல ஒரு பரல் இருக்கு. இந்த அனுச நட்சத்திரத்தில் ஒரு பரல் இருக்கு, கேட்டையில் ஒரு பரல் இருக்கு. கேட்டையில் அவங்க தேர்ந்தெடுத்தது இந்த 0 பரலை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதே போல் அனுச நட்சத்திரத்தில் 4 பாதத்தில் ஒரு பரல் இருக்கு. இந்த ஒரு பரலில் பண்ணியிருந்தாலும் அல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பரல் இருக்கக்கூடிய இடத்துல பண்ணியிருந்தாலும் அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இவ்வளவு கொடூரமான விளைவுகள் நிகழ்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இப்போ இதுவரையிலையும் உங்களுக்கு சனியினுடைய டிரான்சிட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு சொல்லப்பட்ட உதாரணத்திலேயே எதனா சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம்.
சார், சொல்லுங்க. இது அவங்க காதல் திருமணம்னு சொன்னீங்க. ஆ ஜாதகம் பொருத்தம் இல்லைன்னு முதல்ல நீங்க சொல்லியிருக்கீங்க. அது ஆ மீறியும் செஞ்சிருக்காங்க. அந்த ஆ கல்யாணம் பண்ண முகூர்த்தம் வந்து சரியில்லைன்னு சொல்றீங்க. ஆ சப்போஸ் வந்து அந்த முகூர்த்தத்தை வந்து நல்ல விதமா அவங்க அமைச்சிருந்தா அவங்க வாழ்க்கை நல்லா அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? ஆமாம், நீங்கள் அவங்க வந்து காதலிச்சிருந்தாலும் அப்பா அம்மா பார்த்து செஞ்சுருந்தாலும் அந்த முகூர்த்தம் நல்ல இடத்துல பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு நல்லபடியாக இருந்திருக்கும். 7.5 சனியில் வந்து யாரும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதில்ல. 25 வயசில் வருதுன்னா 33 34 வயசுல யாரும் சும்மா இருக்கிறது இல்ல. ஆமா. அப்போ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா ஆ. சனிதான் சனிதான் மூல காரணம் திருமணத்திற்கு. ம். அந்த தொடு உணர்ச்சியில வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து பரம்பரையை பெருக்குவதற்காகத்தான் இந்த திருமணமே நிகழ்கிறது. அதை உருவாக்குறதுக்கு காரகனே, உணர்ச்சி தொடு உணர்ச்சிக்கு காரகனே சனிதான். அது சனியோட பீரியடில் தான் அது நடக்கும். அது வந்து அது என்னது, மங்கு சனியில் போய் கல்யாணம் ஆகாது 8 வயசு 10 வயசுல. அது அந்த காலத்தில் பண்ணாங்க, இப்போ பண்ணாக்கா உள்ள பிடிச்சி போட்டுருவான். ஸோ பொங்கு சனியில் தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். ஸோ கல்யாணம் பண்ணுறத உருப்படியாக பண்ணியிருந்தா நிச்சயமா 25ல் வந்து டைவர்ஸ் பண்ணுமா வேணாமாங்கிற கேள்விக்கு வராது. 7.5 சனின்னு சொல்லி 7.5 சனி மேலே வந்து குறை சொல்றதுல அர்த்தம் இல்லை. நாம பொறுப்பா எடுத்து பார்க்கறது இல்ல. எந்த இடத்துல எப்படி 7.5 சனி எப்போதுமே கஷ்டம் மட்டுமா கொடுக்காது. எந்த இடத்துல நல்லது பண்ணோம் அந்த நல்ல இடத்துல வரும்போது நீங்க இடுக்கில் கடுக்கன் கழட்டிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடுக்கில் கடுக்கன் கழட்டிக்கணும். நீங்க நல்ல இடத்துல போகும்போது நம்ம தாலியை கட்டிக்கணும், டும் 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 கட்டிடணும். அது கெட்ட இடத்துல போய் இப்போ கட்டினா நான் 7.5 சனியில் போயிட்டேன்னு சொல்லி இப்ப சொல்லி என்ன பண்றது? அதான் விஷயம். நன்றி சார். தேங்க்யூ. எனி அதர்? சார். சொல்லுங்க. சார், எனக்கு வேற லெசன் 1ல கோச்சார் இதுல ஒரு டவுட் சார். என்னது? அதாவது வந்து அந்த கோச்சார வேதையில ஆ நீங்க வந்து அதுல வந்து சூரியன் வந்து 11ஆம் இடத்துல வரும்போது 5ஆம் இடத்துல சனி இருந்தா அது வேதை இல்ல, ஆ வேதை செய்யாது. ஆ அப்படி இருக்கும்போது அங்க ராகு இருந்தா எப்படி சார்? ராகு சனிவெட் ராகு தானே சார்? ஒரு நிமிஷம், நான் வேதை போடுறேன் பாருங்க, ஒரு நிமிஷம். ம். என்ன டவுட் இப்போ உங்களுக்கு சொல்லுங்க. எந்த கிரகம்? சூ- சூரியன் சார், சூரியன் வந்து ராசிக்கு 11ஆம் இடத்தில் வரும்போது ஆ 5ஆம் இடத்துல வந்து கிரகம் இருந்தா அது வேதை. ஆமா ஆனா 5ல வந்து சனி இருந்தா அது வந்து விதிவிலக்கு. ஆமா. அந்த சனிக்கு பதிலா ராகு இருந்தாலும் விதிவிலக்கா சார்? ரா- சூரியன்கிறது ஒரு சாலிட் பிளானட். ம். சனியும் வந்து சாலிட் பிளானட். ம். இப்போ 5ஆம் இடத்துல வந்து சனி இருந்துச்சுனாக்கா அது வேதை இல்லை. ம். ஆனால் ராகுங்கிறது இட்ஸ் நாட் எ சாலிட் பிளானட், இட் இஸ் ஒன்லி எ மேத்தமெட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகே. அதுக்கு வந்து ரிஃப்ளெக்டிங் பவர் கிடையாது. அதாவது 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் இருந்துச்சுனாக்கா எந்த தோஷம் இருந்தாலும் அடிச்சு தூக்கிப்படி போயிடும். ம். ஆனால் அது 5ஆம் இடத்துல சனி இருந்துச்சுனாக்கா அதுக்கு நேராக உட்காந்துருக்குது. அது அந்த சனியுடைய ரேஸும் சூரியனுடைய ரேஸும் ஒன்று தான். ஏன்னா சூரியனுடைய சன்னு தான் சனி.
ம். ஸோ அந்த ரேஸை பொறுத்து தான் நண்பர்கள் பகைவர்கள்லாம் நிர்ணயம் பண்ணுறாங்க. ஸோ சனிக்கு வந்து சாலிட் பிளானட்னால அது வந்து வேதையில் இருந்துச்சுன்னா அதுக்கு வேதை இருக்காது. அது வந்து 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது 5ஆம் இடத்துல சனி இருந்தாலும் அந்த நல்ல காரியம் நடக்கும்னு சொல்லுவோம். ஆனால் ராகுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. ராகு இஸ் நாட் எ பிளானட். அது நாம் எந்த ஜென்மத்தில் என்ன செஞ்சிருக்கோம்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கு உருவமே கிடையாது. நமக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு மட்டும் தெரிஞ்சாலும் இந்த ஜென்மத்தில் நம்ம போன ஜென்மத்தில் என்ன செஞ்சோன்னு நமக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா எல்லாமே அது வந்து மறைச்சிடுறாங்க. மறைக்கப்பட்டுச்சு. உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் மறைக்கப்பட்டிருக்கு. அந்த மறைக்கப்பட்ட விஷயம்தான் ராகு. அவன் மறைக்கப்பட்டவனை போய் என்னத்தை பண்றது? அது நிழல். அது நிழலை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே சார். ஆ, சார் அப்ப இன்னொரு டவுட் சார் அதே லெசன்ல. சொல்லுங்க. சார் அதுல வந்து இந்த குரு வந்து அதாவது குரு வந்து 2ல வரும்போது 12 பேதை. ஆ, ஆனா நீங்க வந்து திருமணத்தை இப்ப குரு 12ல இருக்கும்போது கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனா ஆ, ஒரு சூழ்நிலையில பண்ணணும்னு வரும்போது ஆ, அப்ப வந்து நீங்க வந்து அதுக்கு வந்து வேற ஒரு டெக்னிக்கலா மாத்துனா உங்களுக்கு கல்யாணம் பண்ணலான்னு ஒரு ஒரு சாம்பிள் ஜாதகம் போட்டீங்க சார். ஆமா. அது எனக்கு புரியல சார். எது இதுவா? ஆ குரு அது வந்து ஆக்சுவலா 2ல குரு 12ல இருக்கும்போது ஆ, 2வது இடத்துல வந்து வேதை குருக்கு. 2ஆம் இடத்துல இல்ல இல்ல குரு 2ல இருக்கும்போது 12 வேதை சார். 12 வேதை. ஆமா. ஆமா. ஆனா நீங்க வந்து அதுல சாம்பிள்ல வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு ஒரு 12ல குரு அதாவது ராசிக்கு 12ல குரு இருக்கும்போது திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் ஆ, அப்ப வந்து நம்ம கொஞ்சம் மாத்தி அதை பண்ணோம்னா வரும்னு கல்யாணம் பண்ணலாம் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. இது வந்து ம். கொஞ்சம் டெக்னிக்கலா கொஞ்சம் ஒரு புத்திசாலிகள் செய்யற வேலை இது. இது ஏமாத்துற வேலை. ஆமா அதான் சார் எங்களுக்கு புரியல சார். ஏமாத்துறது உங்களுக்கு புரியல. எனக்கு கொஞ்சம் ஏமாத்த தெரியும். நான் இப்போ உங்களை ஏமாத்த போறேன். அப்படிதான் வச்சுங்களேன். ம். இப்போ 2ஆம் இடத்துல வந்து 5ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல 9 11 2 5 7 9 11ல் குரு போச்சுன்னா நல்ல இடம். அந்த நல்ல ஒரு இடம். ஒரு நல்ல இடத்துக்கும் ஒரு ஒரு வேதை ஸ்தானம் இருக்கு. 12 ம். நாலு 3 10 8ன்னு சொல்லி. இப்போ ம். இந்த வேதை ஸ்தானங்களில் கிரகங்கள் இருந்துச்சுன்னா அது வேதை. இப்போ 2ஆம் இடத்துல ம். குரு வரும்போது 12ஆம் இடத்துல யாருமே இல்லைன்னு வச்சுங்க. அப்போ சுப கிரகம் சுபத்தன்மை தான் வரும். குரு ம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நன்மை நடக்கும். ஆமா. ஆனால் 12ல் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்து போச்சுன்னா ம். அது வேதை ஆகி போயிடும். அந்த குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுடைய நல்லது நடக்காது. ம். ஆனால் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு மாற்று இருக்கு. சூரியனுக்கு சனி இருந்தால் வேதை கேன்சல் ஆகிடும். அதே ம். போல் சந்திரனுக்கு புதன் இருந்தாலும் வேதை கேன்சல் ஆகிடும். ஓகே. ஏன்னா சூரியனுடைய சன்னு தான் சூரியன் சனி. சரி. அதே போல் சந்திரனுடைய சன்னு தான் புதன். அதனால் அவங்களுக்கு அதே ரேஸ் இருக்கிறதுனால அந்த வேதை கேன்சல் ஆகுது. குருவுக்கு வந்து எந்த வேதையுமே கேன்சல் ஆகாது. எந்த ம். கிரகம் இருந்தாலும் கேன்சல் ஆகாது. அப்போ குரு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல பலன் வேணும்னு சொன்னா 12ஆம் இடத்துல குரு வந்திருக்காரு. அப்போ ம். 2ஆம் இடத்துல குரு இருக்கிற மாதிரி மாத்தணும்னு சொன்னா அது ஒரு திருட்டு வேலை செஞ்சா அது மாதிரி பண்ணலாம். எப்படின்னா குரு ம். 12ஆம் இடத்துல வருது. அப்போ 2ஆம் ம். இடத்துல குரு, இப்போ நீங்க மேஷ ராசியில இருக்கீங்க. ஓகே. மேஷ ராசியில குரு வந்து 12ஆம் இடத்துல வருது. அப்போ மீன ராசியில வருது. கரெக்டா? ஆ. அப்போ வேதை ஸ்தானத்துல வருது. 2ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய இடத்துக்கு வேதை ஸ்தானம் 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்துல குரு வருது. ஆமா. அப்ப 2ஆம் இடத்துல வேற ஒரு கிரகத்தை போட்டீங்கன்னா இந்த ம். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுடைய தீட்சண்யம் ரேஸ் வந்து 2ஆம் இடத்துல குரு இருந்தா என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். ஓகே. அதை எப்படி பண்ணணும்னு ஒரு உதாரணம் காமிக்கிறேன். ம். அது உங்களுக்கு வருதான்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க.
ஓகே. இது வந்து ஒரு பையனுடைய ஜாதகம். மேஷ ராசி. ம். இப்போ மேஷ ராசியில குரு 2ஆம் இடத்துல இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணலாம், ம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 12ஆம் இடத்துல யாரும் இருந்துச்சுன்னா, எந்த கிரகமாச்சும் வந்துச்சுனாக்கா இந்த குரு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நற்பலன் நடக்காது. அதான் வேதை. ஆமா. அதான் இப்போ நம்ம அந்த சார்ட்டில் பார்த்தோம். ம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, குரு 12ஆம் இடத்துல வரும்போதே நான் பண்ணலான்னு சொல்கிறேன். ம். எப்படி பண்ணலான்னா, குரு இங்கேருந்து இங்கே வரும்போது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய எஃபெக்ட் வரணும்னா, இப்போ 2ஆம் இடத்துல குரு வரும்போது 12ஆம் இடத்துல யாரும் இருந்தா அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பலன் இல்லாமல் போயிடும். ம். அப்போ திருப்பி போடுங்க அதை. குரு 2ஆம் இடத்துல இருக்கணும்னா 12ஆம் இடத்துல யாரும் இருக்கக்கூடாது. 12ஆம் இடத்துல யாரோ ஒருத்தர் இருந்தாங்கன்னா ம். அப்போ குரு இப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பலன் வராது. அது இப்போ ம். குரு 12ஆம் இடத்துல வரும்போது 2ஆம் இடத்துல யாராச்சும் ஒருத்தர் தூக்கி போட்டீங்கன்னா குரு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பலன் வரும். அதுதான் இந்த வேதை. அது இந்த யார் எந்த வேதையை யூஸ் கிரகத்துல? பண்ணி வேதையை யூஸ் பண்ணி ம். இப்போ இங்க பாருங்க, நான் அதை திருப்பி அந்த வேதையை காமிக்கிறேன். ம். இப்போ இது வேதை தெரியுதா உங்களுக்கு? இருக்கு சார். இப்போ குரு 2 5 7 9 11 எத்தனை ஸ்தானம் ஆச்சு? 5. 5. அப்போ ம். 5 பாசத்துக்கும் 5 வேதை ஸ்தானம் இருந்துச்சா? ஓகே. ஆமா. 5 5 10 ஸ்தானம் போயிடுச்சா? ம். மீதி 2 ஸ்தானம் இருக்கு. ம். அது எந்த ஸ்தானம் சொல்லுங்க? ஒன்றும். 1 5 6 6. 6. ம். ஜென்ம குருவுக்கும் 6ஆம் இடத்துல இருக்கிற குருவுக்கும் வேதை கிடையாது. வேதை ஓகே. இருந்தாதான் இந்த குல்மால் பண்ணி 12ல குரு வரும்போது 2ல குருவை வச்சு பண்ணலாம். ம். ஜென்ம குருவில் வரும்போது வேதை ஸ்தானம் கிடையாது. ஜென்ம குருவில் வரும்போது கல்யாணம் பண்ணக்கூடாது. 6ஆம் இடத்துல குரு வரும்போது கல்யாணம் பண்ணக்கூடாது. புரியுதா? இப்போ ஓகே. இந்த 5 பாவத்துல குரு வரும்போது 5 ராசியில வரும்போது 2 5 7 9 11ல வரும்போது வேதையில கிரகம் இருந்துச்சுன்னா அந்த பலன் கிடைக்காது. ம். ஆனால் குரு வேதை ஸ்தானத்துல வரும்போது அதை நல்லபடியா மாத்தணும்னா இந்த வேதை ஸ்தானத்துக்கு எந்த ஸ்தானம் நல்ல ஸ்தானமோ அதுல ஒரு கிரகத்தை போட்டாச்சுன்னா இப்போ குரு இந்த வேதை ஸ்தானத்துல இருக்கும்போதே அந்த இடம் நல்லதா போயிடும். அதாவது குரு 12ல வந்துச்சுன்னா 2ஆம் ம். இடத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா குரு 2ஆம் இடத்துக்குரிய நற்பலனை தரும். 4ஆம் இடத்துல குரு இருந்துச்சுன்னா 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதோடைய நற்பலனை தரும். 3ஆம் இடத்துல வேதை ஸ்தானம். 3ஆம் இடத்துக்கு வேதை ஸ்தானத்துல குரு வந்துச்சுன்னா அதுக்கு நல்ல ஸ்தானம் 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல ஒரு கிரகத்தை போட்டுச்சுன்னா அந்த இடம் குரு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நற்பலனை தரும். 9ஆம் இடத்துக்கு வேதை ஸ்தானம் 10. அப்போ குரு 9ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு பதில் 10ஆம் இடத்துல தான் போறாரு, டிரான்சிட் ஆகுறாருன்னு சொன்னா 9ஆம் இடத்துல ஒரு கிரகத்தை போட்டா 9ஆம் இடத்துல குரு இருப்பதனுடைய பலனை தரலாம். அதே போல 11ஆம் இடத்துல குரு வருது, 8ஆம் இடத்துல வேதஸ்தானம். அப்ப 8ஆம் இடத்துல குரு வரும்போது 11ஆம் இடத்துல ஒரு கிரகத்தை போட்டா இது குரு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வேலையை செய்யும். இதுதான் இதுல தாத்பரியம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு குரு எங்க இருக்கு? இப்போ இப்போ குரு எந்த ராசியில இருக்கு? துலாத்துல இருக்கு சார். மிதுனத்துல இருக்கு. ஐயோ, கோச்சாரம் இல்லையா சார்? கோச்சாரத்துல மிதுனத்துல மிதுன சார். மிதுனத்துல இருக்கு. மிதுனத்துல இருக்கு. எந்த இடத்துக்கு மிதுனம்? 8ஆம் இடம். மிதுனத்துக்கு 8ஆம் இடம் வந்து விருஷ்டிகத்துக்கு. விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடம். அப்ப விருச்சிக ராசியில பிறந்த எத்தனை பேருக்குமே குரு 8ஆம் இடத்துல இருக்கா? ஆமா. இப்ப 8ஆம் இடத்துல இருக்கும்போது இங்க வந்து யாருமே இல்லை.
இருங்க, நான் ஒரு கோச்சாரம் போட்டால் தான் உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு குரு 8ஆம் இடத்துல இருக்கு இப்போ. ம். இப்போ இங்க 11ஆம் இடத்துல யார் இருக்கா? செவ்வாய். வேதை இருக்கா? ஆ அப்போ இருக்கு சார். 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது இங்க வந்து 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. ம். ஆனா குரு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது தானே. ஆமாம். 11ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் வேதை. ம். கரெக்டா? ஆ. விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடம் கன்னி ராசி. ம். இந்த கன்னி ராசியில குரு இப்போ இல்ல. ஓகே. குரு அங்க இருந்துச்சுன்னா 8ஆம் இடத்துக்கு வேதை. ஆனா ம். வேதை இடத்துல தான் குரு வருது இப்போ. 8ஆம் ஆமா. இடத்துல குரு வரக்கூடாது. கல்யாணம் பண்ண முடியாது. இப்போ அனுச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியாது. ம். அதுக்கு தான் என்ன சொல்றேன், 11ஆம் இடத்துல குரு வந்துச்சுன்னா 8ஆம் இடம் வேதை. வேதை ம். ஸ்தானத்துல குரு வருது இப்போ. ம். ஆமா. இதை சமாளிக்கிறதுக்கு இந்த இடத்துல செவ்வாயை போட்டுருங்க. எப்போ? இப்போ இன்னைக்கு கூட விருச்சிக லக்னத்தில் பிறந்த அனுச நட்சத்திரத்துக்கு குருவை வந்து 11ஆம் இடத்துல வச்சு கல்யாணம் பண்ற மாதிரி கல்யாணம் பண்ணலாம். அதை தான் நான் அதை போட்டிருக்கேன். புரியுதா? இன்னும் புரியல? இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ விருச்சிக ராசி அனுச நட்சத்திரமா? ஆ ஆ, ஆமா சார். ஓகே. குரு எங்க இருக்கு? 11ல. 11ல இருக்கு. ம். வேத இடம் எது? 11க்கு வந்து 8. 8. 8ல ம். கேது தான் இருக்கு. ஆ. கேது இருக்கிறதுனால வேதை இல்லை. இப்போ 11ஆம் இடத்துல குரு இருக்கிறது சூப்பர். இப்போ நீங்க ம். கல்யாணம் பண்ணலாம். ஓகே. ஆனா குரு இங்க இல்லை இப்போ. ம். இப்போ எங்க இருக்கு ஆக்சுவலா? மிதனத்துல. இந்த ராசியில இருக்கு. மிதுனம். மிதனம். மிதுனத்துல இருக்கு. இப்போ 8ஆம் இடத்துல இருக்கு. ம். வேதஸ்தானத்துல இருக்கு. அப்போ ஆமா. இந்த இடத்துல 11ஆம் இடத்துல குரு இருக்க வேண்டிய இடத்துல செவ்வாயோ சூரியனையோ சனியோ சந்திரனோ ஏதோ ஒரு கிரகம் போடலாம். ஓகே. ஏன்னா குருவுக்கு பையன் கிடையாது, நியூட்ரலைசேஷன் கிடையாது, வேதை நியூட்ரலைசேஷன் கிடையாது. எந்த ம். கிரகம் இருந்தாலும் அது வேதையாகும். வேதை இல்லைன்னு சொன்னா 8ஆம் இடத்துல குரு வரும்போது 11ஆம் இடத்துல சூரியனையோ செவ்வாயோ சந்திரனோ யாரை வேணாலும் போடலாம். போட்டாச்சுன்னா குரு 11ஆம் இடத்துல இருக்கிறபடி நல்ல பலனை இது கொடுக்கும். இதுதான் அந்த கதை. இப்போ இப்போ நான் உங்களுக்கு இது உதாரணம் காமிக்கிறேன் பாருங்க. இது என்னது? இப்போ இந்த ஆண் ஜாதகத்துல மேஷ ராசி. ம். இப்போ இவருக்கு வந்து ஆக்சுவலா இவர் கல்யாணம் ஆகும்போது குரு 12ல வருது. ஓகே. ஆனா குரு 12ல வரக்கூடாது. ம். 2ஆம் இடத்துக்கு வேதஸ்தானம். ம். இப்போ வேதஸ்தானத்துல குரு வரும்போது 2ஆம் இடத்துல வேற செவ்வாயை தூக்கி போட்டோம்னா ஏதோ ஒரு கிரகத்தை போடுங்க.
அப்போ குரு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய நன்மை இவங்களுக்கு நடக்கும். ஓகே. அதே மாதிரி இன்னொரு ஜாதகம் காட்டுறேன் பாருங்க. இதுவும் மேஷ ராசி. ம். இங்கே மேஷ ராசிக்கு இவங்களுக்கும் 12ஆம் இடத்துல வருது குரு. அப்ப ரெண்டாம் இடத்துல யாதோ ஒரு சூரியன். கிரகம், சூரியனோ யாதோ ஒரு கிரகம் போட்டோம்னா அப்போ குரு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய பலன் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடியவே கொடுத்துரும். ஏன்னா ரெண்டாம் இடம்ங்கிறது இது வேதை. ரெண்டாம் இடத்துக்கு வேதை தான் 12ஆம் இடம். ம். 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இது இருக்க வேண்டிய நல்ல இடத்துல வேற ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த வேதை ஸ்தானம் நல்ல பலனை கொடுக்கும். இப்படி பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே, இது பெண்ணுடைய ஜாதகம். பாருங்க, இது பெண்ணுடைய ஜாதகம் நம்பர் 4. ம். நம்பர் 3 ஆணுடைய ஜாதகம். இது ரெண்டு பேரும் சார். மேரேஜ் பண்ணது 4-5 ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணது 18 பிப்ரவரி 2023 கோயம்புத்தூர்ல. ம். 18 பிப்ரவரி 2023 குரு மீன ராசியில இருக்கு. ம். செவ்வாயை தூக்கி விருச்சிக ரிஷப ராசிக்கு வரும்போது, செவ்வாய் ரிஷப ராசிக்கு வரும்போது கல்யாணம் பண்ணியாச்சு. சரி, சரி. குரு ரெண்டாம் இடத்துல தான் இருக்கணும். ஆனா இப்படி பண்ணிட்டோம். ஓகே. இங்க பாருங்க, லக்கணம் உங்களுக்கு இருக்கு குழப்பமா இருக்கும். லக்கணம் இது கல்யாணம் பண்ண லக்கணம் இது. ம். ராசி இங்க இருக்கு, சந்திரன் இங்க இருக்கு. ராசிக்கு தான் கோச்சாரம். ஆமா சார். ஆமா, மேஷ ராசியில இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் ஆணுக்கும் குரு 12ஆம் இடத்துல இருக்கு. ம். அப்ப ரெண்டாம் இடத்து குருவோடைய வேத ஸ்தானத்துல குரு இருக்கு. அப்ப ரெண்டாம் இடத்துல வேற ஒரு கிரகத்தை போடும்போது இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு குரு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய நற்பலனை கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்கும் சார். கொடுக்கும். அதுதான் இப்ப நாங்க பண்ணியிருக்கோம். ஓகே சார். அப்போ 2013 23 கல்யாணம் ஆச்சு. இப்ப 2024 2025 2.5 வருஷம் ஆயிப்போச்சா? ம். ஆமா. இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ராசி, ஒரே ராசியில பண்ணக்கூடாதுன்றணும். அதுல நட்சத்திரம் மட்டும் மாறி இருக்கு. அவங்க பண்ணி தான் தீர்வேன்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல. ஆனா குரு 12ல வருது மீன ராசியில. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணோன்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி சொல்லி இந்த ரூல்ஸை வச்சு குருவை தூக்கி 12ல போட்டு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் தூக்கி போட்டு அந்த ரெண்டாம் இடத்துல குரு இருந்தா என்ன பலனை கொடுக்குமோ அதே போல இந்த கல்யாணத்தை அந்த 11:30 மணிக்கு பண்ணியிருக்கிறோம். சூரியன் எங்க இருக்கு பாருங்க, சூரியனும் சனியும் 11. லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கு. ம். லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கு, ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கு. ம். புரியுதா? இப்போ இந்த லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல வச்சு கல்யாணம் பண்ணிட்டோம். 18 பிப்ரவரி 2023 இடையில ஒரு சின்ன அபார்ஷன் ஒன்று ஆயிடுச்சு. அடுத்தது இப்போ அடுத்த மாதம் ஒரு அழகான குழந்தை பிறக்க போகுது. இப்போ தான் வளகாப்பு போட்டிருக்காங்க ரெண்டு தம்பதிகளுக்கும். ஓகே இது சார். ஏட்டு சுரைக்காய் மட்டுமில்ல, பிராக்டிக்கலா நேரம் சரியில்லை. இப்போ கன்னியா ராசியில பிறக்கிறவங்களுக்கு, பிறந்திருக்கிறவங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கு. கல்யாணமே பண்ண முடியாது இந்த வருஷம்னு சொல்ல கிடையாது. 11ஆம் இடத்துல குருவுக்கு 8ஆம் இடம் வேதை. வேதையில குரு வர்றதுனால 11ஆம் இடத்துல ஒரு கிரகத்தை தூக்கி போட்டு அந்த மாசம் அந்த கிரகம் குருன்னாங்க. இப்போ சூரியன்னா ஒரு மாசம் இருக்கும், சந்திரன்னா 2 நாள் தான் இருக்கும், ம். செவ்வாய்னா ஒரு 1.5 மாசம் இருக்கும், சனின்னாக்கா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு இருக்கும். ம். ஏன்னா குரு இருக்க போறது அங்க ஒரு வருஷம் தான். அதனால நிச்சயமா பண்ணலாம். ஏதோ ஒரு கிரகத்தை போட்டு அங்க வர்ற கிரகமா இருக்கணும், நீங்க பண்ணி போட முடியாது. அது வர்ற கிரகத்தை கரெக்டா மேட்ச் பண்ணி 11ஆம் இடத்துல வர்றதுக்கு பதில் 8ஆம் இடத்துல இருக்கிற குரு வரும்போது 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் வரும்போது
ஒரு நாம ஒரு சின்ன மோடம். ஒரு சின்ன இன்றைய இது சார். அது சொல்லுங்க. நீங்க வேற கிரகத்தை போட்டுன்னோன்னா சரியா புரியல. இப்போ வந்து அந்த கிரகத்தை எப்படி நம்ம கிரகம் அமைக்கிறோம்னா வரும்போது கிரகம் வரும்போது கோச்சாரத்துல வரும்பொழுது ஆமா கோச்சாரத்துல வரும்பொழுது அந்த இடத்துக்கு வரும்பொழுது அந்த நேரத்தை ஆ, பிக்ஸ் பண்ணணும். ஆமா அந்த கரெக்ட். நேரத்துல மிஸ் பண்ணோம். ஆமா கரெக்ட். சூரியன் வந்துச்சுன்னா ஓகே. சூரியன் கிளியர் சார், வந்துச்சுன்னா கிளியர் ஆமா கிளியர். சூரியன் வந்து இப்ப புரட்டாசி மாசம் அங்க வருதுன்னா புரட்டாசி மாசத்துல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா மூடிட்டு போக வேண்டியதுதான், வேற வழி கிடையாது. அப்ப இந்த ஒரு ஆ வருஷம் விட்டுற வேண்டியதுதான். ஆ ஆனா சந்திரன் வருதுன்னு வச்சுங்க 2 நாள், அந்த 2 நாளுக்குள்ள நீங்க ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, அதுவும் ஓகே. இப்ப ஆ செவ்வாய் இருக்குது, இப்ப செவ்வாய் இருக்கு, ம். 1.5 மாசத்துக்கு இருக்கு அவங்க. அந்த 1.5 மாசத்துக்குள்ள நீங்க இப்ப ரெடியா மாப்பிள்ளை ரெடியா இருந்துச்சுன்னா இப்ப கன்னியா விருச்சிக ராசிக்கு கல்யாணம் பண்ணலாம். ம். அது ஒரு மாதிரி தான் ஒரு பண்ணணும். ஒரு துணை கேள்வி சார். ஆ? இப்ப இது மாதிரி முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது மற்ற சில இது இந்த மாசத்துல பண்ணக்கூடாது, கிரகம் வந்து நீங்க சொல்ற மாதிரி அமைப்பு வந்து அந்த இடத்துக்கு வருது, இவ்வளவு நாள் தான் இருக்குது அப்படின்னா அந்த அந்த நேரத்துல அந்த மற்ற ஏதாவது இந்த மாசத்துல செய்யக்கூடாது, இப்போ இது வளர்பிறை தேய்பிறை அப்படி எல்லாம் வந்தா அதெல்லாம் தவிர்த்துட்டு அந்த கிரகம் இருக்கிற அது நாள்ல ஒண்ணும் பண்ண செய்யலாமா? முடியாது. அவங்க ஆ, வந்து பொறுத்துட்டு இருக்கலாம். 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன்னா ஓகே, ஒரு வருஷம் விட்டுடலாம். இல்ல ஆ, லவ் பண்றாங்க, 7 வருஷம் ஆகிப்போச்சு, இப்ப ஆ, பையன் ஊர்ல இருந்து அமெரிக்காவில இருந்து வந்துட்டான், 15 நாள் தான் ஆ, லீவு, விசா கையில ரெடியா இருக்கு, அவங்க விட மாட்டாங்க. ஐயோ விசா போச்சுன்னா நம்ம அமெரிக்காவுக்கு போலாமே அப்படிங்கிற ஆசையா இருக்கணும். நான் இப்போ இருக்கிற ஆ, அமெரிக்கா இல்ல, அங்க உதைக்கிறான் ஆ, இப்போ, அதுக்கு ஆ. முன்னாடி இருக்கிற அமெரிக்கான்னு வச்சுங்க. அப்ப என்ன பண்ணுவோம், விசா கையில இருக்குன்னா நம்ம பறந்து போகணும்னு தான் ஆசைப்படுவாங்க எல்லாரும். அட என்னடா ஆமா. அது 8ல குரு இருக்க, என்ன பண்றது? அப்ப புடி, யாரு கன்னி ராசிக்கு யாரு வராங்கன்னு பார்த்துக்கிட்டு இரு. டமால் டமால்னு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி பாலசுப்ரமணியத்தை கூப்பிட்டு வந்து முகூர்த்த ஆ, கட்டி கணக்கு தாளம் கோட்டி போட்டுற வேண்டியது. கரெக்ட். ஏன்னா இப்ப உள்ள அவசர உலகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்குறீங்க. ஆமா, நமஸ்து கொடுக்கறது நான் சொல்லல, இது பிவி ராமனே சொல்லியிருக்காரு. ஒன்லி ஆ, ஒபே த பிளானட், இன்டெலிஜென்ட் கரெக்ட். பீப்புள் கண்ட்ரோல் த ஆ, பிளானட். ஆ, பிளானட் வந்து நம்மளுடைய நன்மைக்காக தான் வானத்துல நகர்ந்து கொண்டிருக்குது. நம்மளை ஆ. வந்து அழிக்கிறதுக்காகவோ நமக்கு கெடுதல் பண்றதுக்காகவோ இல்லை. ம். அதை நம்ம உண்மை. புரிஞ்சுக்கணும். உள்ள மேனுப்புலேட் உண்மை. பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ம். அவ்வளவுதான். அதை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாக்கா புரியாதனாலதான் கிரகத்தை வந்து நம்ம நிந்திக்கிறோம். நமக்கு ஆமா புரியாதனாலதான் நான் கிரகத்தை நிந்திக்கிறோம். ஆக ஆமா கிரகத்தினுடைய இதுக்கு போய் நம்ம வந்து அதை பயன்படணும். அதை நம்ம பயன்பட கத்துக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு கொண்டு வரணும் அதை. அதான் பயன்படுறதுக்கு நமக்கு இப்ப நம்ம தெரியணும். இப்ப நம்ம அந்த மேஷ ராசிக்காரங்க என்ன பண்ணாங்க, வேற என்ன பண்ணாங்களே தெரியல, யாரோ ஆ, ஒரு ஆள் என்ன மாதிரி ஒரு ஜோசியனை பிடிச்சிட்டாங்க. எனக்கு தெரியாதுயா, நாங்க 2 பேரும் ஒரே ராசி, பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், நாங்க பண்ண ஆ, போறோம். ஆ. என்ன இல்ல பண்றது? குரு வந்து 2ஆம் இடத்துல குரு இருந்துச்சுன்னா இல்ல 12ல தான் வந்திருக்கு, இந்த வருஷம் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், எனக்கு ஆ, வயசு ஆகி போச்சு, ஆ, பொண்ணெல்லாம் செட் ஆகி போச்சு, எனக்கு பண்ணி தான் ஆகணுன்றாங்க. என்ன பண்றது? ஆ, சரி ஆ. கண்டுபிடிச்சு ஆ. கல்யாணம் பண்ணிட்டோம், இப்ப குழந்தையும் பிறக்க போகுது, கார் ரொம்ப வாங்கிட்டாங்க, வீடு ரொம்ப வாங்கிட்டாங்க. நன்றி. ஆமா. எல்லாத்துக்கும் எல்லா இது வந்து இது இப்படி புகழும் உங்களுக்கு. செஞ்சாதான் இல்ல, இப்படி செய்தா நல்லா இருப்பாங்களா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆ, ப்ராக்டிக்கலா செய்த விஷயத்தை வச்சு உங்களுக்கு உதாரணம் கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றி. இதே மாதிரி இப்போ நடக்கிறதுக்கு குருவுக்கு செவ்வாய் இருக்குது 11ஆம் இடத்துல. ஆமா ஆமா. மேதை அத ஸ்தானத்துல ஆ, குரு குரு இருந்தால் ஆ, எந்த வேதஸ்தானமோ அதுல குரு இருக்கு. அந்த ஆ, குரு இருக்கு 8ஆம் இடத்துக்கு வேதஸ்தானம் 11ஆம் இடம், ஆ. 11ஆம் இடத்துக்கு வேதஸ்தானம் தான் 8ஆம் இடம். அப்ப எட்டாம் ஆமா. இடத்துல குரு இருக்கு, 11ஆம் இடத்துல செவ்வாய் வச்சு மோளத்தை கொட்டு, முடிஞ்சது ஆ, வேலை, தாலியை ஆ, கட்டு. ம். ஆ. இது கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல, கிரக பிரவேசத்தும் பண்ணலாம். கரெக்ட். ஒரு வருஷம், ஒரு வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டு பில்டிங் கொடுத்துட்டேன்னு சொல்லுவான், அவன் 1.5 வருஷம் சார் இழுத்துருவான். இல்ல இதுல ஒரே அப்புறம் ஒரு சின்ன அவன் ஏழுல ஏழுல குரு இருக்கும்போது கிரக பிரவேசம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருப்பான், அது மெதுவா என்னோட ஒரு சின்ன போயிடும். என்னோட இது திடீர்னு இப்ப பிளாஷா வருது எனக்கு. அது சொல்ற சொல்லுங்க. தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. நம்மெல்லாம் வந்து நமக்கெல்லாம் நாள் பார்க்கும் பொழுது இந்த கிரகங்கள் எல்லாம் பார்த்து இது சரியில்லை சரியில்லை வேண்டாங்கண்டான்னு சொல்லிடுவாங்க. ஆனா பெரிய ஜோசியக்காரவங்க நல்ல உயர் வகுப்புல உள்ளவங்க
பாத்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டு விசேஷங்களை இதே மாதிரி நேரங்கள்ல செய்வாங்க. அவங்க எப்படி இது நமக்கு இது வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா இது மாதிரி இதை அவங்க வந்து அவங்களுக்கு மட்டும் உபயோகிச்சு செஞ்சிருக்காங்க. ஆமா, அதை நீங்க வந்து ஏத்துக்கிறீங்களா எப்படி நமக்கு சார்? மட்டும் சாஸ்திரங்கள் உருவாக்குனது எல்லாமே. ரைட்டா. இந்த ஆனா நமக்கு எம்ஜிஆர் பாட்டு பயன்படுத்த பாடுவார். அவங்க சொல்லி தரலையே. ஆமா, எம்ஜிஆர் பாட்டு பாடுவாரு. பயன்படுத்து பயன்படுத்த சொல்லி தரல. நமக்கு வேண்டான்னு மொத்தமா ஒதுக்கிடுவாங்க. சரியா போச்சு, காரணம் சொல்லாம. கிடையவே கிடையாது, இப்ப முடியாதுன்னு. ஆனா அவங்க வீட்டு காரியங்களை நல்ல இது மாதிரி ஒரு இதை வச்சு கிரகத்தினுடைய நிலையை வச்சு செஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாம் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு பிளாஷா இப்ப வந்தது. அதனால ஆமா. நான் சொல்றேன் அது ஒண்ணு நடந்திருக்கு. ஆஹ், நீங்களும் அதை ஏற்றுக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றி. எனக்கு நன்றி. good, 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 ரொம்ப good, good. நன்றி சார். இது ஒரு பெரிய இன்னைக்கு கிளாஸ் வந்து ஒரு இது வரைக்கும் எனக்கிட்ட மனசுல இருந்த ஒரு பெரிய சந்தேகத்தை வந்து நிவர்த்தி பண்ணியிருக்கு. நீங்க அதுக்காக நான் இன்னைக்கு இது பழைய வரைக்கும் அட்டன் பழைய பண்ணவே இல்லை ரொம்ப பாடம் நாளா. பழைய இன்னைக்கு பாடம் நான் ஒரு ஒரு பழைய பாடங்கள்லாம் படிச்சு படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா புதுசா தான் தோணும். அப்படி புதுசா தோணும் போது சந்தேகங்கள் வந்து இது மாதிரி கிளாஸ்ல கேட்டா உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே யூஸ் ஆகும். புதுசா தோன்றது மட்டும் இல்ல சார், இது தெரியவே தெரியாத, இது மாதிரி அதை செய்ய அமைக்கணும்னு தெரியாத. நாம இது மாதிரி கல்யாணங்களை வந்து முகூர்த்தத்தை வச்சு நிவர்த்தி பண்ணலாங்கிறது இல்ல தெரியவே நீங்க தெரியும். அந்த கிளாஸ்லயே சொல்லியிருக்கீங்க சார், அதான் புரியல, அதனாலதான் இல்ல சார் நீங்க கேட்டேன். சொல்லிருக்கீங்க. ஆமா, நீங்க சொல்லிருக்கீங்க. சொல்லியிருக்கா அது எப்படின்னு அந்த புரியல, சமயத்துல இன்னைக்கு வந்து புரிஞ்சுது. அந்த சமயத்துல வந்து ஒரு ஒரு நிலையை வந்து ஒரு ஒரு அஸ்ட்ராலஜி படிக்கிறோம்னா ஒரு ஒரு 10 வருஷம் படிச்சா நமக்கு புரியும் அப்படிங்கன்னா ஒரு 2 வருஷம் படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம். அப்போ நமக்கு ம். புரியாம இருக்கும், எல்லாமே புரியாது. இதை போய் கேட்டா சார் திட்டுவாரோ ஆமா, என்னமோங்கிற ஒரு அது பயத்துல கரெக்ட் தான், உண்மைதான் உண்மை. பாதி நீங்க பேர் இந்த கேட்காம இந்த இதை விடுவாங்க. வந்து எங்களுக்கு ஆரம்பத்துல சொல்லி கொடுத்தா தெரியாதுதான். இப்ப ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் தெரிஞ்சதுனால நீங்க சொல்ல சொல்லியிருக்கேன் அதனாலதான் இப்ப அவங்களுக்கு தெரியுது. கரெக்ட் சொல்லியிருக்கிறது கரெக்ட். தெரிஞ்சதுனாலதான் அவங்க கேக்குறாங்க. அப்போ இப்ப அதனால கேட்கல. இல்ல ராஜேஷ் சார். இல்ல. ராஜேஷ் ராஜேஸ்ரீ மேடம் இந்த இதை வேதையெல்லாம் சொன்னீங்க. நானும் ஏதோ கேட்டிருக்கேன், காதை கேட்ட மாதிரி தான் இருந்தது. இப்ப நீங்க ராஜேஸ்வரி மேடம் அந்த சந்தேகத்தை எழுப்பணும்னா நீங்க சொன்னோன்னா இப்ப எனக்கே பழைய நீங்க சொல்லியதுனால ஞாபகம் வந்து கிளியர் ஆயிட்டு இப்போ. சார் உங்க இப்போ லெசன்ஸ் எல்லாம் இப்ப திருப்பி இப்ப படிக்கும் போது தான் சார் நிறைய விஷயங்கள் எனக்கு புரியுது சார். அப்ப நீங்க ஒண்ணும் கிளாஸ் ஒண்ணும் எடுக்கும் போதெல்லாம் நிறைய விஷயம் புரியவே இல்லை சார். இல்ல, இப்ப வந்து மேடம் படிச்சிட்டு நிறைய இருக்காங்க, நீங்க நான்லாம் நுணுக்கமா படிக்கவே இல்லை ஒண்ணுமே. இப்ப இல்ல நீங்க இல்ல, நிறைய கரெக்ட் கரெக்ட். நுணுக்கமா சொல்லியிருக்கீங்க சார். ஒவ்வொரு லைன்லயும் வந்து நிறைய வேர்ட்ஸ்ல வந்து நமக்கு கவனிச்சு பார்த்தா தான் சார் அது புரியுது. அதனாலதான் சார் எனக்கு டவுட்ஸ் எல்லாம் இப்ப வர ஆரம்பிக்குது சார். கேளுங்க கேளுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க தாராளமா வார வாரம் நீங்க கிளாஸுக்கு வரும்போது உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். தேங்க்யூ ஓகே சார். ஓகே. வெல்கம் 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 வெல்கம். வேற ஏதாச்சும் கேள்வி இருக்கா? ஓகே. சுலோச்சனாவுக்கு நாளைக்கு ஜாதகம் ரிலீஸ் ஆகுது 1ஆம் தேதி. ஓகே சார். ஓகே. நான் புதன்கிழமை வந்து வாங்கிக்கிடலாமா சார்? மெதுவாங்க மெதுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரிண்ட் ஓகே எடுத்து சார். வச்சிடவா? ஓகே சார். நீங்க ஒரு புக் மாதிரி போட்டுருக்கீங்களா எப்படி? புக்கு போடுறதுக்கு பையன் போயிருக்கான் திருச்செந்தூருக்கு. அவன் ஆ. வந்தோடனே இன்னும் ஒரு 40 வருஷம் கழிச்சு கிடைக்கும் புக்கு. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இன்னைக்கு எந்த ஓகே சார். லைவ்ல வரல கிளாஸு, இருந்தாலும் பரவாயில்லைன்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ திரும்பி மறுபடியும் போட முடிஞ்சுன்னா நான் லோட் பண்ணி விட்டுறேன். ஓகே. காயன வாசா அவசியம் அவசியம் மனசா அவசியம் போடுங்க சார். இது வந்து ரொம்ப பேருக்கு பயனா இருக்கும். இந்த இல்லை கிளாஸ் போட்டுறேன், நீங்க ரெக்கார்ட் கட்டாயம் பண்ணி வைக்கிறேன். இதுல போடுங்க, யூடியூப். காயன வாசா மனசேந்திரியம் ஆத்மனா வா பிரகிருதே சுபாவாத் கரோமேத்யச்சலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி. ஓம் தத் சத் பரபிரம்மார்ப்பணமஸ்து. தேங்க்யூ. தேங்க்யூ சார் சார். ஒரு தேங்க்யூ கேள்வி தேங்க்யூ சார் தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க பர்சனல் பர்சனல் சொல்லுங்க சொல்லுங்க. ஒன்றுது இப்ப 7ஆம் மாசம் இவங்க இங்கேருந்து வளகாப்பு பண்ணலான்னு, ஏன்னா அவங்க 9ஆம் மாசம் தான் பண்ணுவாங்க. புரியல. ஒண்ணுது வளகாப்பு அவங்க 9ஆம் மாசம் தான் பண்ணுவாங்களாம். ஆ
இப்ப இவங்க வந்து நம்ம வீட்ல வந்து ஒரு 7ஆம் மாசமே நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் மாசம் சரி. 5ஆம் தேதி அன்னைக்கு வைக்கலாமான்னு ஒரு ஐடியா. அது நம்ம பார்ப்போம், பார்ப்போம், டேட் பார்ப்போம். இதை முடிச்சிடுறேன். சரி, ஓகே. இதுதான் கேட்கலாம். தேங்க்யூ.